ராமானுஜதயா பாத்திரம் ஞான வைராக்யபூஷணம் ஸ்ரீமத்வேங்கடநாதார்யம் வந்தே வேதாந்ததேசிகம். தஸ்மை ராமானுஜார்யாய நமः பரமயோகினே யஸ்ருதிஸ்மிருதிசூத்ராணாம் அந்தர்ஜ்வரமசீஷமத். தாளதாமரை தடமணி வயல் திருமோகூர் நாளும் மேவி நன்கமர்ந்து நின்று அசுரரைத் தகர்க்கும் தோளும் நான்குடை சுரிகுழல் கமலக் கண் கனிவாய் காலமேகத்தையன்றி மற்றொன்றிலம் கதியே. 108 திவதேச வைபவங்கள்ல பாண்டிய நாட்டு திருப்பதிகளில் ஒன்றான திருமோகூர் என்கிற திவதேசத்தை அனுபவித்துக் கொண்டு வருகிறோம். சுவாமி நம்மாழ்வாருடையதான திருவாய்மொழி அனுபவத்தை தொடர்ந்து அனுபவிக்கலாம். 3 பாசுரங்கள் வரைக்கும் அனுபவித்தோம். தற்போது 4வது பாசுரம். இடர்கெட எம்மை போந்தலியாய் என்றென்றேத்தி சுடர்கொள் சோதியை தேவரும் முனிவரும் தொடர படர்கொள் பாம்பனை பள்ளி கொள்வான் திருமோகூர் இடர்கெட அடிபரவுதும் தொண்டீர் வம்மினே. தொண்டர்களை பார்த்து ஆழ்வார் கூப்பிடுறார். தொண்டர்கள் அப்படின்னு சொன்னால் கைங்கரியம் பண்றவா? எல்லாராலையும் கைங்கரியம் பண்ண முடியறதா? கைங்கரியம் பண்ணினாதான் அவ தொண்டர்களா அப்படின்னா, பலமுறை சொன்னது போல கைங்கரியம்னு சொல்லக்கூடியது சரீரத்தால பண்ணக்கூடியது மட்டுமல்ல, வாக்கைங்கரியம்னு சொல்லக்கூடியதான வாயாலே வேதமோ பிரபந்தமோ ஸ்தோத்திரங்களோ சொல்லுவது, கீர்த்தனைகள் பாடுவது, உபன்யாசம் பண்ணுவது, காலக்ஷேபம் சொல்வது, கேட்பது, இதெல்லாம் வாச்சிக கைங்கரியங்கள். காயிக கைங்கரியம்னு சொல்லக்கூடியது சரீரத்தாலே பண்ணப்படக்கூடிய கைங்கரியம். எதுவும் முடியலன்னா மானசிக கைங்கரியம்னு பெருமாளை மனசுல நினைச்சுட்டு இருந்தாலும் போறோம். இப்படி ஏதாவது ஒரு விதத்திலே எம்பெருமானுக்கு தொண்டு பண்ணக்கூடியவர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். யார் ஒருத்தரும் பெருமாளுக்கு எந்த ஒரு தொண்டும் பண்ணாமல் இருக்க முடியாது. ஆச்சரியமா தொண்டீர் கைங்கரியம் பண்ணக்கூடியவர்களே, பாகவதோத்தமர்களே, ஸ்ரீ வைஷ்ணவர்களே, சரணாகதர்களே, பக்தர்களே, வம்மின் வாங்கோ அப்படின்னு கூப்பிடுறார். எங்க கூப்பிடுறார்? திருமோகூருக்கு வாங்கோன்னு கூப்பிடுறார் ஆழ்வார். தொண்டர்களே, பாகவதாலே திருமோகூருக்கு வாங்கோ. சுவாமி, எதுக்கு நாங்க திருமோகூர் வரணும்னு கேட்டால், இடர் கெட அடிபரவுதும், உங்களுடைய கஷ்டமெல்லாம் தீரணும்னா அந்த திருமோகூர் காளமேக பெருமாளுடைய திருவடிகளை பரவுங்கள். எம்பெருமானுடைய திருவடிகளை பரவுதுன்னு சொன்னால், பரவுதல் அப்படின்னா ஸ்தோத்திரம் பண்றது, ஸ்துதிப்பது. அந்த எம்பெருமானுடைய திருவடியை உங்களுக்கு தெரிந்த வேதங்களை கொண்டோ பாசுரங்களை கொண்டோ ஸ்தோத்திரங்களை கொண்டோ பரவுங்கள், போற்றுங்கள், அவன் புகழ் பாடுங்கள். அதை ஒன்ன பண்ணினா உங்களுடைய இடர், உங்களுடையதான துன்பம் எல்லாம் கெட்டு போயிடும் அப்படின்னு சொல்லி, எல்லாரும் அவளுடையதான கஷ்டம் தீரணும் தான் ஆசைப்படுறா. அந்த கஷ்டம் தீர்வதற்கான சுலபமான வழியை சொல்றார். காளமேக பெருமாளுடைய திருவடிகளை ஸ்தோத்திரம் பண்ணினால் உங்களுடைய கஷ்டம் தீர்ந்து போயிடும், திருமோகூருக்கு வாங்கோன்னு கூப்பிடக்கூடியதான பாசுரம். இடர் கெட போந்து எம்மை அழியாய் என்று அப்படின்னு மாத்திக்கணும். இடர் கெட எம்மை போந்து அழியாய் என்று அப்படின்றத இடர் கெட போந்து எம்மை அழியாய் என்று அப்படின்னு மாத்திட்டா அர்த்தம் சரியா வரும். இடர் கெட எங்களுடையதான இடர், துன்பம், கஷ்டம் நீங்கும்படியாக. கெடுதல் அப்படின்னா இல்லாத போறது. இடர் கெட எங்களுடைய கஷ்டம் இல்லாமல் போகும்படியா, கஷ்டம் தீரும்படியா. போந்து அப்படின்னா எங்களிடத்திற்கு எழுந்தருளி. திருமோகூருக்கு போறோம், பெருமாளை சேவிக்கிறோம், அவனுடைய திருவடிகள்ல பாசுரமோ ஸ்தோத்திரமோ சொல்லி அவனை ஸ்துதிக்கிறோம். ஆனால் யார் வந்து நம்முடைய கஷ்டத்தை போக்க வேணும், நம்முடைய இடரை கடிய வேணும்? பெருமாள் தானே வந்து கடியணும். அதனால பெருமாளே, நாங்க வந்து உன்னை சேவிக்கிறோமே, அப்ப எங்களண்ட வந்து எங்களுடையதான கஷ்டத்தை தீர்த்து வை. சரி சுவாமி, ஒருத்தரால திருமோகூருக்கு போய் சேவிக்க முடியல, அவருடைய கஷ்டம் தீர்றதுக்கு வழியே இல்லையா அப்படின்னா, இல்ல, திருமோகூர்னு வாயால சொல்லுங்கோ, காளமேக பெருமாள்னு வாயால சொல்லுங்கோ, ஆப்தன்னு வாயால சொல்லுங்கோ, அங்கே படுத்துட்டு இருக்கிற பள்ளி கொண்ட பெருமாள்னு வாயால சொல்லுங்கோ. அவன் போந்து நம்ம இடத்துக்கு வந்து நம்முடைய கஷ்டத்தை தீர்ப்பான். நாம அங்க போய் சேவித்தாலும் சரி, அல்லது போக முடியலன்னா அவனை நினைச்சுட்டு அவன் பேரை சொன்னாலும் சரி, அவன் வந்து நம்முடைய கஷ்டத்தை தீர்த்து வைப்பான். இடர் கெட போந்து ஆழ்வார் சொல்ற,
அடியவர்களுடையதான கஷ்டம் தீர்வதற்காக அவ இருக்கிற இடத்துக்கு தேடி போய் எழுந்தருளி எம்மை அலியாய் என்று எங்களை காப்பாற்ற வேணும். பெருமாள் நம்ம இடத்துக்கு எழுந்தருள்றது எதற்காக? நம்முடைய கஷ்டத்தை தீக்கிறதுக்காக. கஷ்டம் தீக்கிறதுன்னு சொன்னால் அது அனிஷ்ட நிவர்த்தி. யாரானும் கஷ்டத்திலேயே இருக்கணும்னு நினைப்பாளா? நிச்சயம் நினைக்க மாட்டா. கஷ்டம் போனோன்னு தான் நினைப்பா. கஷ்டம் மட்டும் போனா போறோம், ஆசைப்பட்டதெல்லாம் நிறைவேற வேண்டாம், சந்தோஷமா இருக்க வேண்டாம், ஆனந்தமா இருக்க வேண்டாம் அப்படின்னு யாரானும் நினைப்பாளோ? பிடிக்காத விஷயங்கள்லாம் நடக்கக்கூடாது, கஷ்டமெல்லாம் போயிடணும், எதெல்லாம் இஷ்டம் இல்லையோ அதுக்கெல்லாம் அனிஷ்டம்னு பேரு, அதெல்லாம் மொத்தமா இல்லாத போயிடணும், நிவர்த்தி ஆயிடணும். அனிஷ்ட நிவர்த்தின்னு சொல்லக்கூடிய இந்த பலன் போருமோ? இல்ல, இஷ்ட பிராப்தின்னு சொல்லக்கூடிய ஆசைப்பட்டது சந்தோஷத்தையும் ஆனந்தத்தையும் தரக்கூடியதெல்லாம் கிடைக்கணும். அப்ப பெருமாள் என்ன பண்ணணும்? வந்து கஷ்டத்தை தீக்கிறது மட்டும் இல்லாமல் தேவையான நல்லதையும் கொடுக்கணும், அனுகிரகம் பண்ணணும். அலியாய், கொடுப்பாய். என்ன கொடுப்பாய்? அபயமளிப்பாய். நீ பயப்படாதே, உன்னுடைய கஷ்டத்தை தீர்த்துட்டேன், அதுக்கு மேல என்ன வேணாலும் நான் தரேன்னு சொல்லி அந்த அபயத்தை, பயப்படாதே நான் இருக்கிறேன், கவலைப்படாதே நான் பார்த்துக் கொள்கிறேன்னு சொல்லக்கூடியதான அபயத்தை கொடு. இடர் கெட போந்து எம்மை அலியாய் என்று நாங்க இருக்கிற இடத்துக்கு வந்து எங்களை அனுகிரகிச்சு எங்களுடைய கஷ்டத்தை தீர்த்து வைத்து நான் இருக்கேன் பயப்படாதங்கோன்னு தைரியம் கொடுத்து கேட்கிற எல்லாத்தையும் கொடு என்று பல காலம் சொல்லி, எப்ப கஷ்டம்னாலும் பெருமாளே நீதான் எங்களுடைய கஷ்டத்தை காப்பாற்றணும், நீதான் வரணும், நீ வந்து எங்களை அனுகிரகிச்சு வேண்டியதெல்லாம் கொடுக்கணும்னு எப்ப கஷ்டம்னாலும் அவனை தான் நாடனவே தவிர மனுஷால நாடி மத்தவாள நாடி பிரயோஜனம் இல்லை என்று என்று அப்படின்னு 2 என்று சொல்றாரு. அப்படின்னா எப்ப கஷ்டம் வந்தாலும் திரும்ப திரும்ப அவன்கிட்டயே போய் முறையிடுங்கோ, அவனையே சேவிச்சுருங்கோ. இடர் கெட எம்மை போந்தலியாய் என்று யார் வரணும்? யார் வந்து கஷ்டத்தை எல்லாம் தீர்த்து வைக்கணும்? யார் வந்து அபயம் கொடுத்து நமக்கு தேவையானதை எல்லாம் கொடுக்கணும்னா அதுக்கு பதில் சொல்றார். படர்கொள் பாம்பனை பள்ளி கொள்வான். அப்படி படர்ந்து விரிவாக இருக்கக்கூடிய பாம்பு அணை, ஆதிசேஷன்னு சொல்லக்கூடியதான மெத்தை, அந்த படுக்கையிலே சேஷ பரியங்கம் பாம்பு படுக்கையிலே பள்ளி கொள்வான் சயனித்துக் கொண்டிருக்கக்கூடிய எம்பெருமான். அதையும் ஏற்கனவே தலபுராணம் பார்க்கிறப்ப சொன்னேன். இந்த கோவிலுக்குள்ள நுழையறச்ச நமக்கு வலது பக்கத்துல பள்ளி கொண்ட பெருமாள் அப்படின்னு சயன பெருமாள் ஒரு ரங்கநாதன் சன்னதி உண்டு. அந்த பெருமாள் திருப்பார்கடல்ல சயனிச்சென்றிருக்கிறபடி உன்னை இங்க சேவிக்கணும்னு ரிஷிகள்லாம் தேவர்கள்லாம் பிரார்த்தித்த போது அவளுக்காக பெருமாள் பார்க்கடலில் பள்ளி கொண்ட கோலத்திலே சேவை சாதிக்கிறான். அவனையும் ஆழ்வார் இந்த பாட்டுல மங்களாதாசனம் பண்றார். படர்கொள் பாம்பனை பள்ளி கொள்வான். பொதுவா படர்கொள் பாம்பனை பள்ளி கொள்வான் அப்படின்னா சேஷ சயனத்திலே ஆதிசேஷன் பேர்ல படுத்துட்டு இருக்கிற பெருமாள். அவர் ஏன் ஸ்ரீரங்கநாதனா இருக்கக்கூடாது? அவர் ஏன் கோவிந்தராஜனா இருக்கக்கூடாது? அவர் ஏன் ராகவனா இருக்கக்கூடாது? அவர் ஏன் பாம்பனையப்பனா இருக்கக்கூடாது அப்படின்னு கேட்டுட்டே போலாமோ இல்லையோ? ஆனா திருமோகூர் பள்ளி கொள்வான்னு எப்படி சொல்றது? 2 விஷயம். ஒண்ணு, திருமோகூர் பதிகத்துல பள்ளி கொள்வான்னு சொன்னதுனால அவன்தான். இன்னொன்னும் ஸ்பஷ்டமாவே சாத்திருக்கார், படர்கள் பாம்பனை பள்ளி கொள்வான் திருமோகூர். திருமோகூர் திவதேசத்திலே படர்ந்திருக்கிற பாம்ப அணையின் மேலே பள்ளி கொண்டிருக்கக்கூடிய பெருமாள் அப்படி திருமோகூர் சயனப்பதை நாடுங்கோல்னு சொல்றார். இடர் கெட அடிபரபுதும் தொண்டீர். கஷ்டமெல்லாம் தீரணும்னா அந்த திருமோகூர் சயன பெருமாள் திருவடிகள்ல போய் பிரார்த்தனை பண்ணுங்கோ, அவனை ஸ்தோத்திரம் பண்ணுங்கோ அப்படின்னு ஆழ்வாருடையதான உபதேசம். அவன் யார் தெரியுமா? சுடர்கொல் சோதி, ஆச்சரியமான தேஜஸை உடையவன். சோதி அப்படின்னா ஜோதிஷ் அப்படின்னு அர்த்தம். எப்படியானா ஒரு தீப ஜுவாலை அப்படி பிரகாசிக்கிறதோ அந்த மாதிரி ஸ்வயம் பிரகாசமானவன் பெருமாள். நன்னா இருட்டா இருக்கு, என்ன வஸ்து இருக்குன்னு பார்க்கணும், இருட்டுல கண் தெரியல, அப்போ ஆச்சரியமா ஒரு விளக்கேத்தின்னு பார்த்தா தெரியறதுன்னு. அப்போ இருட்டுல தெரியாத வஸ்துக்கள் எல்லாம் இப்ப எப்படி கண்ணு தெரியறதுன்னா அந்த விளக்கினுடைய ஒளியின் துணையினாலே தெரியறது. அப்போ அந்த வஸ்துக்கள் எல்லாம் இன்னொரு தீபம் அல்லது இன்னொரு ஜோதின்னு சொல்லக்கூடிய வேறு ஒரு வஸ்துவை துணை கொண்டு எல்லாருக்கும் கண்ணுக்கு தெரியறது, பிரகாசனமாறுது. ஆனால் பெருமாள் அப்படின்னு சொல்லக்கூடியவன் பரபிரம்மம், ஸ்வயம் பிரகாசம். அவனை வந்து இன்னொன்னுத்த கொண்டு தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை.
அவனே எல்லோருக்கும் பிரகாசமா விளங்கும்படியாக இருக்கக்கூடியவன். ஸ்வயம் பிரகாச வஸ்துன்னு பேரு. அதுதான் ஜோதி. சோதி எப்பேற்பட்ட சோதின்னா பரம தேஜஸ்வியான பெருமாள். அவனுடைய தேஜஸுக்கு அளவே இல்லை. பொதுவா நமக்கெல்லாம் கண்ணு கூசும்படியா இருக்கக்கூடியது சூரியன். பிரத்யட்சமா பார்த்துட்டு இருக்கோம். சாதாரணமா வெறுங்கண்ணால பேர் ஐசால சூரியனை நேர பார்க்க முடியறதா? உத்து பார்க்க முடியறதா? முடியல. அத்தனை அக்னி, அத்தனை ஜுவாலை, அத்தனை தேஜஸ் இருக்கிறபடினால நேர பார்க்க முடியல. கோடி சூரியர்கள் சேர்ந்தா எப்படி இருப்பாலோ அந்த தேஜஸ் சுதர்சன ஆழ்வானுடையதுன்னு சொல்றோம். சுதர்சனம் பாஸ்கர கோட்டி துல்லியம். கோடி சூரியர்களுடைய பிரகாசம் ஒன்னா சேர்ந்து வந்தா அதுதான் சுதர்சனம். அவரை நேர பார்க்க முடியுமோ? ஒரு சூரியனையே பார்க்க முடியல. கோடி சூரியனை எங்க பார்க்கறது? அவரையும் முடியல, பார்க்க முடியல. அந்த சுதர்சனனை தன்னுடைய ஆயுதமாக ஏந்தி வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய எம்பெருமான் இருக்கானே, அந்த சுதர்சனனுக்கும் அந்தர்யாமியாயிருந்து சுதர்சனனையும் பிரகாசிக்க செய்கிறானே, சுதர்சனனை தன்னுடைய சங்கல்ப சக்தியாக கொண்டு சுதர்சனை ஆட்டி வைக்கிறானே, அந்த எம்பெருமானுடைய தேஜஸை பத்தி கற்பனை பண்ணி பாருங்க. கண்ணெதிர்க்க சூரியனை தான் பார்க்க முடியும். அந்த சூரியனாட்டமா கோடி மடங்கு தேஜஸ் உள்ள சுதர்சன ஆழ்வான பார்க்கறது எப்படி? அவனை காட்டிலும் பல கோடி மடங்கு தேஜஸ்வியான பெருமாளை பார்க்கறது எப்படி? அப்பேற்பட்ட தேஜஸ். சுடர் அப்படின்னா ஒரு சின்ன விளக்கேற்றி வச்சா அந்த விளக்கினுடைய தீபம் இருக்கிற ஜுவாலை, அதுவும் சுடர் தான். அந்த சுடரா? இல்ல, பெரிய விளக்கு, வெய்ய கதிரோன் விளக்காகின்னு ஆழ்வார் சொன்னாரே, அந்த சூரியனாகிற விளக்கை விடவும் கோடி மடங்கு பிரகாசம் உள்ள சுதர்சன தீபம் இருக்கிறது. அதை காட்டிலும் எத்தனையோ மடங்கு பிரகாசமான எம்பெருமான். அப்பேற்பட்ட சுடர்குள் சோதி, அப்பேற்பட்ட தேஜஸ்வியான திருமேனியை உடைய எம்பெருமான் என்று ஏத்தி அப்படின்னு சொல்லி பெருமாளை ஸ்தோத்திரம் பண்ணணுமா? என்ன சொல்லி பெருமாளை ஸ்தோத்திரம் பண்ணணும்? ஆச்சரியமா திருப்பார்கடல்ல சயனிச்சுருக்கிற மாதிரி நன்னா விரிந்திருக்கக்கூடிய மெத்து மெத்துன்னு இருக்கக்கூடிய அழகான கம்பீரமான பாம்பு படுக்கைன்னு சொல்லக்கூடிய ஆதிசேஷன் மேலே திருப்பார்கடல் நாத்தநாட்டமா சயனிச்சுருக்கிற பெருமாளே, பள்ளி கொண்டிருக்கக்கூடியவனே, திருமோகூர்ல சயனிச்சுருக்கிற பெருமாளே, ஆச்சரியமான தேஜஸோடு கூட கூடிய திருமேனியை உடைய அழகனே, எத்தனை பிரகாசமா எத்தனை தேஜோமயமா சயனிச்சுருக்க. இந்த திருவனந்தாழ்வான பார்த்தா ஆச்சரியமா ஒரு மாணிக்க மலையாட்டமா வெள்ள வெள்ளேல்னு இருக்கான். அதுக்கு நடுவுல நீ ஆச்சரியமா கருமாணிக்க மலையாட்டமா சயனிச்சுருக்க அப்படின்னு அந்த எம்பெருமானுடையதான திருமேனி அழகையும் தேஜஸையும் வர்ணித்து அவன் திருவடிகள்ல ஸ்தோத்திரம் பண்ணணுமா? இடர் கெட போந்து எம்மையலியாய் ஸ்தோத்திரம் பண்ணியாச்சு. பெருமாளை காக்கா புடிச்சாச்சு. பெருமாள் கேட்கிறார், நீ சொன்னதெல்லாம் எனக்கு சந்தோஷம், என்ன ரொம்ப நல்லா ஸ்தோத்திரம் பண்ண, என்ன வேணும் உனக்குன்னு பெருமாள் கேட்கிற போது நான் என்ன கேட்க போறேன்? இடர் கெட போந்து எம்மையலியாய், என் கஷ்டத்தை தீர்த்து வைத்து எனக்கு வேண்டியதெல்லாம் கொடுத்து அனுகிரகம் பண்ணும், அவ்வளவுதான் கேட்கிறேன், வேற ஒன்னும் கேட்கல அப்படின்னு சொன்னால் சரி ததாஸ்து அப்படியே பண்றேன்னு பெருமாள் அனுகிரகம் பண்றானா. இதுல ஒரு சூக்ஷ்மம் என்னன்னா, இதே பிரார்த்தனைய நின்று இருக்கிற காலமேக பெருமாள் மூலவரிடத்துல ஏன் கேட்க கூடாது? இதே பிரார்த்தனைய உற்சவரான ஆப்தனிடத்துல ஏன் கேட்க கூடாது? அது என்ன இந்த பிரார்த்தனைய பள்ளி கொள்ற பெருமாள் கிட்ட மட்டும் கேட்கணும் அப்படின்னா யோசிச்சு பார்த்தா ஒரு சூக்ஷ்மம் உண்டு. இந்த பள்ளி கொண்டிருக்கிற பெருமாள் யாரு? திருப்பார்கடல்ல படுத்துட்டு இருக்கிற பெருமாள். அவர் தான் சேவிக்கணும்னு ரிஷிகள்லாம் தபஸ் பண்ணினா அப்படி சேவை சாச்சாரோன்னு. திருப்பார்கடல்ல என்ன நடக்கிறது? தேவர்கள் ரிஷிகள்லாம் போய் பெருமாளே எங்களுக்கு இவனால கஷ்டம் அவனால கஷ்டம், இவன் சம்ஹாரம் பண்ணவரான், இவன் எங்க பதவியை பறிச்சுட்டான், இவன் என்ன மிரட்டுறான், அதனால திருப்பார்கடல்ல சயனிச்சுட்டு இருக்கிற நீ உடனே கரையில எங்களுக்கு சேவை சாதித்து அவளை சம்ஹாரம் பண்ணி அவளை ஜெயித்து எங்களுடைய பகைவர்களை ஜெயித்து நாங்கள் இழந்த செல்வத்தை எங்க ராஜ்யத்தை மீட்டு கொடுக்க வேணும், அல்லது எங்களுக்கு உயிர் பிச்சை அளிக்க வேணும்னு பிரார்த்திக்கிறார். யாரெல்லாம் பிரார்த்திக்கிறா? தேவரும் முனிவரும் தொடர 33 கோடி தேவர்கள் என்ன, பிரம்மா ருத்ரன் இந்திரன் முதலான அத்தனை தேவர்கள் என்ன, முனிவரும் எத்தனை ரிஷிகள் உண்டோ அத்தனை ரிஷிகள் என்ன, இவெல்லாம் திருப்பார்கடல் கரைக்கு போய் பெருமாளே பார்க்கடலுக்கு நடுவுல எங்கேயோ படுத்துட்டு இருக்கீர், அந்த பாம்பு படுக்கையில் இருக்கிறபடியே இப்போ இந்த க்ஷணம் இந்த கரையில எங்களுக்கு சேவையானும், எங்களை தேடி வாங்கோ, போந்து எங்களிடத்திற்கு எழுந்தருளி எம்மை அலியாய் எங்களுக்கு அனுகிரகம் பண்ணு, எங்களை ரக்ஷி, எங்களுக்கு அபயம் கொடு, அடைக்கலம் கொடு,
எதுக்கு உங்களை ரட்சிக்கணும்னு பெருமாள் கேட்கிறான். இடர் கெட எங்களுடைய கஷ்டம் நீங்கும்படியாக வந்து எங்களுக்கு அனுகிரகம் பண்ணி எங்களுடைய கஷ்டத்தை தீர்த்து வைத்து எங்களுடைய ஆசையை நிறைவேற்றிவை அப்படின்னு இதே பெருமாளை தீராப்தியனுடைய கரையில தேவர்களும் ரிஷிகளும் பிரார்த்திக்கிறா. அங்க பிரார்த்திச்சது பத்தாதுன்னு அந்த பெருமாள் வந்து இங்க படுத்துண்டா விட்டு திருமோகூர்லயும் வந்து பிரார்த்திச்சா தேவர்கள் ரிஷிகள்லாம். இந்திரன் பிரார்த்திச்சான், பிரம்மா பிரார்த்திச்சான், ருத்ரன் பிரார்த்திச்சான், ரிஷிகள் பிரார்த்திச்சா, புலஸ்தியர் பிரார்த்திச்சார்னு எத்தனை பார்த்தோம் சரித்திரத்துல ஸ்தல புராணத்துல. இவன் எங்க இருந்தாலும் இவன் காரியம் அதுதான். திருப்பார்கடல்ல இருந்தாலும் சரி அல்லது திருமோகூர்ல இருந்தாலும் சரி, இந்த திருப்பார்கடல் நாதனுக்கு என்ன வேலைன்னா அவாவாளுடைய கஷ்டத்தை தீர்த்து வைத்து அவாவாளுக்கு அனுகிரகம் பண்றது ஒண்ணுதான் வேலை அப்படின்ற தர்மத்தை சூக்ஷ்மத்தை இங்கு காட்டுறார் ஆழ்வார். எத்தனை ஆச்சரியமான விஷயங்கள் எல்லாம் ஆழ்வாருடைய பாசுரங்கள்ல நிறைஞ்சிருக்குன்னு பாருங்க. ஆழ்வார் திருப்புலி ஆழ்வார் அடியிலிருந்தே பெருமாளுடைய பரம், யூகம், அந்தர்யாமி, விபவம், அர்ச்சைன்னு சொல்லக்கூடிய 5 நிலைகள், சிருஷ்டி, ஸ்திதி, பிரளயம், மோட்சம், பெருமாளுடைய பல அவதாரங்கள், இது எல்லாத்தையும் இருந்திடத்துல இருந்தே எம்பெருமானாலே அனுகிரகிக்கப்பட்டவர். மயர்வர மதிநலம் அருளினன்னு சொல்றபடியா ஆழ்வார் இருந்த இடத்தை விட்டு நகர்ல எல்லா ஞானமும் பெருமாளுக்கும் பிராட்டுக்கும் என்ன தெரியுமோ அது அத்தனையும் தெரியும்படியா ஆழ்வாருக்கு அனுகிரகம் பண்ணினான் பெருமாள். அதனாலதான் ஆழ்வாரால ஒரு சின்ன பாசுரத்துல இத்தனை சூக்ஷ்மமான விஷயங்களை சாதிக்க முடிகிறது. ஆக திருப்பார்கடல் கரையில எப்படி வந்து தேவர்கள் ரிஷிகளுடைய கஷ்டங்களை எல்லாம் தீர்த்துட்டு இருக்கானோ, இங்க வந்து அதே காரியத்தை பண்ணிட்டு இருக்கானோ, அந்த சயனிச்சென்றிருக்கிற பெருமாள் தான் நமக்கெல்லாம் கதி. இப்போ திவ்ய பிரபந்த வியாக்கியானங்கள்ல பூர்வாச்சாரியால் திருப்பார்கடலை கூப்பாடு கேட்கும் இடம், இவன் அடிக்கிறான், அவன் வெட்டான், இவன் குத்துறான், காப்பாத்து அப்படின்னு சொல்லி புலம்பக்கூடிய, கூக்குரல் இடக்கூடிய, அபயம் கேட்கக்கூடிய இடம்னு சொன்னாலே அது வந்து திருமோகூரும் கூப்பாடு கேட்கிற இடமா போயிடுச்சு. இங்க வந்து யார் கூப்பாடு போடுறா? அதே தேவர்கள், அதே ரிஷிகள், கூட மனுஷாலம் போடுறா. ஏன்னா மனுஷாலால திருப்பார்கடல் கரைக்கு போக முடியாது. மனுஷாலாம் நினைச்சுட்டு இருப்பா தேவர்கள் ரிஷிகளுக்கெல்லாம் ஏதான ஒரு கஷ்டம்னா திருப்பார்கடல் கரையில போய் நிக்கிறா, பெருமாள் வந்து அனுகிரகம் பண்றான், உடனே நாம எங்க போய் நிக்கிறது, நம்மளால எப்படி அங்க போக முடியும் அப்படின்னு வருத்தப்பட்டா, கவலைப்படாதங்கோ, நீங்க தான் திருப்பார்கடலுக்கு வர முடியாது, நான் உங்க இடத்துக்கு வரலாமே, நான் உங்க ஊர்ல திருமோகூர்ல வந்து இதே திருப்பார்கடல் நாத்தனா சயனிச்சுக்கிறேன், அங்கேயும் தேவர்களும் ரிஷிகளும் என்ன வந்து தொந்தரவு பண்ணுவா, நீங்களும் வந்து பிரார்த்திங்க, உங்களுடைய கஷ்டத்தையும் தீர்த்து வைக்கிறேன்னு சொல்றது போல நமக்காக பெருமாள் வந்து திருப்பார்கடல் நாத்தனா சயனிச்சுட்டு இருக்கான்னு சொல்றாரு. இப்படி நமக்காக திருப்பார்கடலை விட்டு திருமோகூர்ல வந்து படுத்துட்டு இருக்கானே பெருமாள், அவனை போய் ஸ்தோத்திரம் பண்ணாம வேறு யார ஸ்தோத்திரம் பண்றது? அதனால தொண்டீர் பக்தர்களே, பாகவதர்களே, இடர் கெட அடி பரவுதும், உங்களுடைய கஷ்டம் போனோம்னா திருமோகூர் சயன பெருமாளுடைய திருவடிகள்ல வந்து பிரார்த்திங்கோ, அவனை ஸ்தோத்திரம் பண்ணுங்கோ அப்படின்னு சொல்லி நமக்கு அனுகிரகம் பண்றார். இப்படி பிரார்த்திக்கிறோமே, இதுல ஆழ்வாருக்கும் பாகவதாலான நமக்கும் இந்த தேவதைகளுக்கும் ஒரு வித்தியாசம் உண்டுன்னு வியாக்கியாதா சொல்றார். என்ன வித்தியாசம் அப்படின்னா, இந்த தேவர்களுக்கெல்லாம் ஈஸ்வராபிமானிகள்னு பேரு. அதாவது பெருமாள் இடத்துல அபிமானம் உள்ளவா. என்ன அபிமானம்? பெருமாள் நல்லவர், நம்ம போய் ஏதான கஷ்டம்னு சொன்னா நமக்கு கை கொடுத்து காப்பாத்துவார்ன்ற அபிமானம், வேற ஒண்ணும் கிடையாது. ஆழ்வாராட்டமா நம்மளாட்டமா பெருமாள் இடத்துல பக்தியோ விசுவாசமோ ஆசையோ, பெருமாளுடைய பாசுரங்களை கேட்டுட்டே இருக்கணும், பெருமாளை பத்தி சரித்திரங்களை கேட்கணும், பெருமாளை சேவிக்கணும்ன்ற எண்ணம் எல்லாம் கிடையாது. எப்ப கஷ்டம்னு வர்றதோ அப்பதான் பெருமாள் ஞாபகம் வரும். அதனால கேவலம் ஈஸ்வராபிமானிகளான தேவர்கள். ரிஷிகளுக்கு என்ன பேர் சொல்றாருன்னா சாபானுகிரக சமர்த்தர்களான முனிவர்கள் அப்படின்றார். சாப அனுகிரக சமர்த்தர்கள்னா என்ன? நல்ல தபஸ் பண்ணி நிறைய சக்தி எல்லாம் வாங்கிப்பா, அந்த சக்தி எல்லாம் எவனுக்காவது சாபம் விட்டு ஒரு க்ஷணத்துல இழந்துடுவா. சாபம் விட்டவன் தெரியாம பண்ணிட்டேன் மன்னிச்சுடுங்க, சாப விமோசனம் கொடுங்கன்னு கேட்டா அதுக்கு ஒரு வழி சொல்ல வேண்டியது. அதனால அவன் சாபம் தீர்றது. சாபம் கொடுத்ததால இப்ப இவாளுடைய தபஸ், இவாளுடைய சக்தி எல்லாம் போயிடுத்த, அதை எப்படி மீட்கிறது? வேற வழியே இல்ல. எங்கேயாவது போய் பெருமாளை சேவிச்சு பெருமாளுக்கு திருவாராதனம் திருமஞ்சனம் எல்லாம் பண்ணி தபஸ் பண்ணி பெருமாளுக்கு உற்சவம் எல்லாம் பண்ணி வைத்து பெருமாளை ஸ்தோத்திரம் பண்ணி இழந்த வரத்தை இழந்த சக்தியை மீண்டும் பெறணும். ஏதாவது ஒரு கஷ்டம்னு மாட்டின்டாதான் தேவர்களுக்கு பெருமாள் ஞாபகம் வருது.
எவனுக்காவது சாபம் கொடுத்து சக்தி போயிடுத்துனாதான் ரிஷிகளுக்கு பெருமாள் ஞாபகம் வர்றது. இப்படி இவெல்லாம் கேவலம் காரியவாதிகளா, அவ காரியம் ஆனோம்னா இவன் காலடியில வந்து நிக்கிறா. அதனால பெருமாளிடத்திலே வந்து பல்லை காட்டி பிரார்த்திக்கிறார்கள் அப்படின்றார் வியாக்கியாத்தா, பரிகாசம் பண்றார். அப்படின்னா என்ன? பெருமாள் சயின்ஸ் இருக்கார், போய் அப்பா எனக்கு இதை கொடு, இவனிடத்துல இருந்து காப்பாத்துன்னு கேட்கறா. பெருமாள் அப்படி லேசா நமட்டு சிரிப்பு, மந்தஸ்மிதமா சிரிக்கிறானா. நான் இங்க படுத்துட்டு இருக்கிறது இத்தனை நாள் ஞாபகம் இல்லையோ சுவாமி, ஆச்சரியமா திருப்பார்கடல்ல ஆதிசேஷன் பேர்ல சயனிச்சுட்டு இருக்கீரே, நீர் எத்தனை தேஜஸ்வியா படுத்துட்டு இருக்கீர் தெரியுமா அப்படின்னு ஸ்தோத்திரம் பண்ணான் ஒரு தேவன் அல்லது ஒரு ரிஷி. ஆஹா அப்படியா, நான் திருப்பார்கடல்ல படுத்துட்டு இருக்கேன், ஆதிசேஷன் பேர்ல சயனிச்சுட்டு இருக்கேன், பரம தேஜஸ்வியா இருக்கேன், இத்தனை அழகா இருக்கேன்றதெல்லாம் இப்பதான் ஞாபகம் வந்ததா? ஓஹோ பரவாயில்லையே, நானே மறந்துட்டேனே அப்படின்னு பெருமாள் பரிகாசம் பண்றானோ. அப்போ தலையை சுரிஞ்சுட்டு பல்ல காட்டிட்டு நிக்கிறாளாம் இவா. சுவாமி என்ன பண்றது, காரியம் ஆனோ, உங்கள்கிட்ட தான் வந்தானோ, பிரம்மருத்ராதிகள்லாம் எங்களை காப்பாத்துறதுக்கு சக்தி இல்லாதவா, தேவர் தான் காப்பாத்தணும்னு அப்படியே தலையை சுரிஞ்சுட்டு பல்ல காட்டிட்டு நிக்கிறா. இது தவிர வேற ஒன்னும் தெரியாதவாளுக்கு அப்படின்னு அவளை பரிகாசம் பண்ற. அப்ப எப்படி சேவிக்கணும் பெருமாளை? தேவர்களும் ரிஷிகளும் ஆட்டமா சொந்த காரியம் ஆனோன்னு காலை பிடிக்கிறது சரியில்லை. அப்ப எப்படி சேவிக்கணும்னா, பெருமாள் தானே நம்மளை படைச்சான், அவன் தானே நமக்கு ஒரு சரீரத்தை கொடுத்தான், அவன் தானே நம்ம ரட்சிச்சுட்டு இருக்கான், அவன் தானே நாம வந்து ஒரு ஆச்சாரியம் நடந்து பக்தியோ பிரபத்தியோ பண்ணி மோட்சம் போகும்படியாக அளவும் அனுகிரகம் பண்ணியிருக்கான் அப்படின்னு பெருமாளை உபகார ஸ்மிருதியோட நன்றி உணர்வோட சேவிக்கணுமா. பெத்த குழந்தைக்கு தாயார் என்ன நினைச்சுட்டு சுசுரூஷ பண்றா, நாளைக்கு இந்த குழந்தை லட்ச லட்சமா சம்பாதிச்சு நம்மளாண்ட கொண்டு கொடுக்க போறது, இந்த குழந்தைனா அது நமக்கு கதி அப்படின்னு நினைச்சுண்டா பண்றா. அது பாத்துக்கிறதோ பாத்துக்கலையோ அதெல்லாம் அப்புறம், தன் குழந்தைன்ற அபிமானத்துல தானே பண்றா. அதே மாதிரி பெத்தவாளுக்கு குழந்தைகளும் நம் தாயார் நம் தோப்பனார்னு தானே பண்றா. அந்த மாதிரி பெருமாளிடத்திலே பக்தி பண்ணுவதும் பெருமாள் ஸ்தோத்திரம் பண்றதும் கூட எப்பவும் ஒரே மாதிரி இருக்கணும். வைஷ்ணவாளுக்கு பாகவதாளுக்கு கேவலம் காரியானம்னா மட்டும் பெருமாளுடைய காலை பிடிச்சா போராது அப்படின்னு ஆழ்வார் காட்டுறார். காரியானப்ப மாத்திரம் பெருமாளை போய் சேவிச்சா பெருமாள் அனுகிரகம் பண்ண மாட்டேறான்னா, இல்ல இல்ல, நன்றி கட்டு எப்ப காரியானமோ அப்ப மட்டும் போய் நின்று மத்த சமயத்துல அந்த பக்கம் திரும்பியே பார்க்காத தேவர்களுக்கே பெருமாள் அனுகிரகம் பண்றச்சே. ஆழ்வாராட்டமா நம்மளாட்டமா பெருமாளையே நினைச்சுட்டு இருக்கிறவாளுக்கு அனுகிரகம் பண்ணாம போக மாட்டார். ஆனா நமக்கு அது அழகில்ல, நமக்கு அது ஸ்வரூபம் இல்லை. அப்போ கேவலம் நாமளும் தேவர்களாட்டமா ரிஷிகளாட்டமா காரியகாரங்களா போயிடுவோமே, பாகவதான்ற பேர் நமக்கு வராதே. பாகவதான்ற பேருக்கு ஏத்த மாதிரி நடந்துக்கணும்னா பெருமாளை எப்பவும் ஆசையோடு கூட செய்வீங்கோ அப்படின்னார். சுடரக்கொல் சோதின்னு ஆழ்வார் சாதிக்கிறாரு, பரம தேஜஸ்வியா பிரகாசிச்சுட்டு இருக்கிற பெருமாள் அப்படின்னு. இது கேவலம் பெருமாளுடையதான சரீர தேஜஸ், தேக பொலிவு, திருமேனி பொலிவை தான் சொல்றதா? நாமெல்லாம் அப்படி டல்லா இருக்கோம், ஆனா பெருமாள் ஆச்சரியமா பிரகாசமா இருக்கானே, எத்தனை அழகன் பெருமாள் அப்படின்னு கேவலம் பெருமாளுடைய அவுட்லுக்க மட்டும்தான் சொல்றதா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறார் வியாக்கியாத்தா. கேட்டுண்டு பதில் சொல்றார், அது மட்டுமல்ல, பெருமாளுடைய திருமேனி பரம தேஜஸா இருக்குன்றது மட்டும் விஷயம் இல்லைங்க. பெருமாள் நினைக்கிறானா, இவர்கள் ஆபத்து காலத்திலே ஆகிலும் நம்மை தேடி வந்தார்களே, ஒரு பிரயோஜனத்தை விரும்பியாகிலும் நம்மை தேடி வந்தார்களே என்று ஓப்பின் மிகுதியால் வடிவு புகழ் பெற்றபடியே சொல்லுகிறது சுடர்கொள் சோதி என்னும் இப்பதம் அப்படின்னு வியாக்கியாத்தா சொல்றார். பெருமாள் நினைக்கிறானா, நம்ம பெருமாள் எம்பிரான் எந்தை என்னுடைய சுற்றம் எனக்கரசு என்னுடைய வாணால் அப்படின்னு ஜீவாத்மாவுக்கு பரமாத்மா தான் எல்லாம் அப்படின்னு ஒரு திருமங்கையாழ்வார போல வந்து சேவிக்கலன்னாலும் பரவாயில்லை, கேவலம் இவனுக்கு ஒரு ஆபத்துன்னு வந்த போதாவது அங்க எங்க போய் நிக்காம நேரம் நம்ம கிட்ட வந்தானே, இந்த பெருமாள் தான் நம்மளை ரட்சிப்பான்னு, அது வரைக்கும் போறோம். உற்ற போதன்றி நீங்கள் ஒருவன் என்றுணர மாட்டீர், என்னைக்காவது பெரிய ஆபத்தா வந்தாதான் பெருமாள் ரட்சிப்பான்ற புத்தி வந்து பெருமாள் இடத்துல வந்து நிப்பீங்கோ அப்படின்னு தொண்டரடிப்புடி ஆழ்வார் சாடுறார். அந்த மாதிரி ஆபத்து வந்த போதாவது என்ன தேடி வரணும்னு தோணித்தே இவனுக்கு, அது வரைக்கும் சந்தோஷம். அல்லது ஒரு பிரயோஜனத்தை விரும்பியாகிலும் நம்மை தேடி வந்தார்களே, இத்த கொடு அத்த கொடுன்னு கேட்டுண்டாவது வந்தானே, சந்தோஷம். இங்க என்ன பார்க்கணும் அப்படின்னா, ஒரு தாய் தகப்பனாருடைய நிலையை பார்க்கணும். ஒரு தாயார் தோப்பனார் நிறைய குழந்தைகளை ஆசைப்பட்டு பெத்துண்டா, ஆசைப்பட்டு ரொம்ப நன்னா சம்ரட்சிச்சு வளர்த்தா, அவ சக்திக்கு மீறி ராஜகுமாராலாட்டமா நன்னா வச்சுட்டு இருந்தா, எல்லாம் படிச்சதோ பெரிய உத்தியோகத்துக்கு போச்சோ, ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டோ, அந்த பொண்ணு பின்னாடி போனது திரும்ப வரவே இல்லை ஆத்துக்கு. வயசான காலத்துல
அப்பவும் மாமா கஷ்டப்பட்டு மாமிக்கு சாதம் போட்டு இருக்கார். இவா 2 பேரும் தனி குடும்பமா இருந்துட்டு இருக்கா. 4-5 பசங்க இருந்தோம், ஒன்னும் திரும்பி பார்க்கல. ஒரு மோர் சாதத்துக்கு வழி இல்ல பாவம் வாளுக்கு. இத்தனை பேர் இருந்தோம், 2 இட்லியோ ஒரு கைப்பிடி சாதமோ போடுறதுக்கு வக்கில்ல. இவா 2 பேரும் ரொம்ப கஷ்டப்பட்டு பழசெல்லாம் நினைச்சு வருந்தரா, விம்மரா, அழறா. எப்படியெல்லாம் குழந்தைகளை நாம கஷ்டப்பட்டு வளர்த்தோம். இந்த குழந்தைக்கு பக்ஷணம் பிடிக்கும், அவனுக்கு பலகாரம் பிடிக்கும், இவாளுக்கு பிடிக்குமேன்றதுக்காக நாம 2 பேரும் பட்னி இருந்து கொஞ்சமா சாப்பிட்டு அரை வயிறு 1/4 வயிறு சாப்பிட்டு அவளுக்கு எடுத்து வச்சு எப்படியெல்லாம் பார்த்துட்டோம். இன்னைக்கு நாம சாப்பிடுறதுக்கு வக்கில்லாம கஷ்டப்பட்டு இருக்கிறச்ச ஒருத்தனான வந்து பார்த்தானா அப்படின்னு முதல்ல வருத்தப்படுறா. சரி, அவள்லாம் பசி தாங்க மாட்டா, நன்னா சாப்பிட்டு வளர்ந்தவா, அவளுக்கு சாதம் கிடைக்கிறதோ வந்த ஆமடியா அவளுக்கு சாதம் போடுறாளோ இல்லையோன்னு சொல்லி அப்புறம் அவளை பத்தி கவலைப்பட ஆரம்பிச்சுட்டா. இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு அவ ஒன்னும் பண்ண வேண்டாம், சாதம் எல்லாம் போட வேண்டாம், வச்சு பாத்துக்க வேண்டாம், பணம் எல்லாம் கொடுக்க வேண்டாம், அவ முகத்தை பார்த்தா போறோம் சந்தோஷமா இருக்கும், ஒன்னும் பண்ண வேண்டாம், வந்து முகத்தை மாத்திரம் காமிச்சிட்டு போனா நல்லா இருக்குமே. ஒரு 6 மாசத்துக்கு ஒரு முறை வருஷத்துக்கு ஒரு முறையான வந்து முகத்தை காட்ட மாட்டாளான்னு ஏங்குறா. அப்பவும் வரலையவா. ஏதோ ஒரு பிரச்சனை அவளுக்கு வந்துடுத்து, பண தேவை, சொத்து வாங்கணும் விற்கணும், ஏதோ ஒரு பிரச்சனை. இவ சொந்த ஊர்ல கிராமத்துல வருமானம் இல்லைன்னாலும் இவாளுக்கு சொந்தமான நிலம் பூமி எல்லாம் இருக்கு. அதெல்லாம் ஊர்ல வெறுமதான இருக்கு. அதெல்லாம் அம்மா அப்பா வாண்ட சொல்லி வித்துட்டு அவ பங்கு வாங்கிட்டு வந்து கடத்தை அடைச்சிக்கலாம் அல்லது புதுசா சொத்து வாங்கலாம்னு சொல்லி கேவலம் இந்த காரியத்துக்காக ஊருக்கு வந்தா. வந்து தாயார் தோப்பனாரை பார்த்து, நாங்க ஏதோ ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்க போறோம், பணம் போறல, எங்க சொத்தெல்லாம் வித்து எங்களுக்கு பங்கு கொடுத்தா நல்லா இருக்கும், அல்லது ஏதோ கஷ்டம், எங்களுக்கு நிறைய பணம் தேவைப்படுறது, எங்களுக்கு பணம் வேணும், நிலத்தை வித்து பணம் கொடுங்க அப்படின்னு கேட்டா. நிஜமான ஒரு பாசம் இருக்கக்கூடிய அம்மா அப்பா என்ன நினைக்கிறா, இவனுக்கு ஆபத்து வந்த போதாவது அங்கங்க போய் அவமானப்படாம நம்ம அம்மா அப்பா நமக்கு இருக்கா, அவ அனுகிரகம் பண்ணுவான்னு தேடிண்டு வந்தானே அது வரைக்கும் சந்தோஷம்னு நினைக்கிறாளாம். அல்லது இந்த சொத்து சுகமெல்லாம் இருக்கு, இதெல்லாம் போறச்சு நம்ம 2 பேரும் தலையில வச்சுட்டு எடுத்துட்டு போக போறோம், எல்லாம் குழந்தைகளுக்கு தானே, அதை வாங்கிட்டு போறதுக்கான வந்ததுகளே, ஏதாவது நம்மளால ஒரு தேவை இருக்கிற போதாவது வந்ததுன்னு அந்த தாயாரும் தோப்பனாரும் இப்படியாவது குழந்தைகள் தேடி வந்ததே, அதுக்கு முகத்தை பார்க்க முடிஞ்சதுன்னு சந்தோஷப்படுறாளாம். அந்த மாதிரி பெருமாள், நம்மளை படைச்ச பெருமாள், நம்மளுக்கு சாதம் போடுற பெருமாள், நமக்கு மோட்சம் தர போற பெருமாள்னு இவன் பாசமா வந்து பார்க்கலன்னாலும் பரவாயில்ல, ஆபத்து காரியானம்னு பல்ல காட்டுண்டாவது வந்து நிக்கிறானே அது வரைக்கும் சந்தோஷம் அப்படின்னு பெருமாளுடைய முகத்துல அத்தனை பூரிப்பான். இவன் தலையை கீறிண்டு பல்ல காட்டிண்டு போய் நிக்கிறானே, அதை பார்த்து பெருமாளுக்கு வாயெல்லாம் பல்லு. சுயநலவாதியா வேற வழியே இல்லாம வந்தாலும் என் குழந்தை என்ன தேடிண்டு வந்ததே, கஷ்ட காலத்துல என்னுடைய ஞாபகம் வந்ததே அப்படின்ற சந்தோஷத்தினால பெருமாளுடைய முகமெல்லாம் அப்படி மலர்ந்து பெருமாள் வந்து இன்னும் தேஜஸா தெரியறானாம். இவர்கள் ஆபத்து காலத்திலேயாகிலும் நம்மை தேடி வந்தார்களே, ஒரு பிரயோஜனத்தை விரும்பியாகிலும் நம்மை தேடி வந்தார்களே என்று உவப்பின் மிகுதியால் அப்படின்ற சந்தோஷம் பூரிப்பு ஜாஸ்தியா போய் வடிவு புகழ் பெற்றபடியை சொல்லுகிறது. ஏற்கனவே தேஜஸ்வியா இருக்கிற பெருமாள் சந்தோஷத்தினால இன்னும் பரம தேஜஸ்வியா ஆகி அப்படி ஜொலிக்கிறானாம் பெருமாள். அப்பேற்பட்ட பெருமாள் தான் வந்து சயனிச்சுட்டு இருக்கான். அவனிடத்துல வந்து அவனை ஸ்தோத்திரம் பண்ணி கஷ்டம் போகணும்னு பிரார்த்திங்க, உங்க கஷ்டத்தை தீர்த்து வைப்பான்னு ஆழ்வாரிங்க ஆச்சரியமாக பிரார்த்திக்கிறார். இதுதான் இந்த பாசுரத்தினுடையதான தாத்பரியம். இதுல தேவர்கள்லாம் பெருமாளை தேடி எதுக்கு வரான்னா, ராட்சசர் தின்ற உடம்பை காட்டி இவ்வுடம்பை பூங்கட்டி கொள்ள தேடுகிறவர்கள் அவர்கள் அப்படின்னு சொல்றார். அதாவது எத்தனையோ முறை அசுரா ராட்சசா எல்லாம் தேவர்களை வந்து அடிச்சிருக்கா, ஆயுதங்களை கொண்டு தாக்கி இருக்கா, நிறைய தேவர்களை சம்ஹாரம் பண்ணிருக்கா. அந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு வராலே, அந்த சமயத்துல அவ மேலும் தங்களை நலிந்து விடக்கூடாது, நாசனம் பண்ணி விடக்கூடாதுன்னு கேவலம் அவ சாப்பிட்டு மிச்சம் வச்சிருக்கிற அந்த உடம்பு இருக்கே, அசுரர்களாலே பாதிக்கப்பட்ட உடம்பு, அந்த உடம்ப பூன் கட்டிக்கிறதுக்காக வரலாம். பூன் கட்டுறதுன்னா கோவில்ல பார்த்திருக்கலாம், மர பல்லக்கு மர வாகனம் எல்லாம் இருக்கும், அதுக்கு மேல வெள்ளி தகடோ பித்தளை தகடோ செப்பு தகடோ அடிச்சாலானா அது லைஃப் வரும். வெறும் மரமாவே விட்டா சீக்கிரம் செல்லு பிடிச்சு போய் மழையில எல்லாம் உளுத்து போய் வாகனமோ பல்லக்கோ வீணா போயிடும். அந்த மாதிரி தகடு அடிக்கிறதுக்கு பூன் கட்டுறதுன்னு பேரு. உதாரணமா பல்லக்கள் எல்லாம் பூன் கட்டுறது அப்படின்னு சொல்லுவா. அந்த மாதிரி அசுரர்களால எனக்கு ஒன்னும் ஆயிடக்கூடாது, ஆபத்து வந்துடக்கூடாதுன்னு சொல்லி திருப்பார்கடல் கரைக்கு வந்து நிறைய தேவர்கள் அசுரர்கள் சம்ஹாரம் பண்ணிவிட்டா, இனி தேவர்கள் சாகக்கூடாது, சாவாம இருக்கிறதுக்கு ஒரு வழி பண்ணுங்கோ அப்படின்னு கேட்ட போதுதான் திருப்பார்கடலை கடைஞ்சா அமுதம் வரும், அதை சாட்டா நீங்க சாக மாட்டீங்கன்னு சொல்லி
அசுரர் தின்னு போட்ட மிச்ச உடம்பை இவ பாதுகாத்துக்கிறதுக்கு, ஒரு பூன் கட்டிக்கிறதுக்கு, இவ உடம்புக்கு ஒரு தகடு அடிச்சுக்கிறதுக்கு குண்டு துளைக்காத ஷீல்டை இவ போட்டுக்கணும். இந்த பெரிய பெரிய தலைவர்கள்லாம் ஃபங்க்ஷன்ல எல்லாம் நிக்கிறச்ச குண்டு தொலைக்காத கவச்சம் அப்படின்னு போட்டுட்டு நிக்கிறாளே, எவனா சுட்டானா கூட ஒன்னமாக கூடாதுன்னு. அந்த மாதிரி அசுரா இவால சம்ஹாரம் பண்ண முடியாதபடிக்கு காப்பாத்தி இவ உடம்ப ரட்சிக்கிறதுக்காக பிச்சை கேட்டு வந்திருக்காங்க. ஆனால் ஆழ்வார் என்ன சொல்லி பெருமாளை பிரார்த்திக்கிறார்? பொய்நின்ற ஞானமும் பொல்லா ஒழுக்கும் அழுக்குடம்பும் இன்னின்ற நீர்மை இனியாம் உறாமை. அப்பா, தேவர்களாட்டமா இந்த சரீரத்துக்கு ஷீல்டு போட்டு கொடுன்னெல்லாம் நான் பிரார்த்திக்க வரல. என்னுடைய ஞானம் பொய்யானது, என்னுடைய ஆச்சாரம் ஒண்ணுமே இல்லை, தப்பான ஆச்சாரம், நான் துராச்சாரம் உடையவன். என்னுடைய சரீரம் இருக்கிறதே அழுக்குடம்பு, கார்த்தால தீர்த்தமாடினா மத்தியானம் ஆடுறது, ஒரு நாள் தீர்த்தமாடாம விட்டா என்னாலேயே என் பக்கத்துல இருக்க முடியல. அப்படி அழுக்குடம்பு, அருவருப்பான உடம்பு. இந்த உடம்ப நான் உடனோன்னு பார்த்துட்டு ஒன்னண்ட வருவேனே ஒழிய, இந்த உடம்பு என்னைக்கு என்னை விட்டு போக போறது, நான் என்னைக்கு அதுல இருந்து மீண்டு ஒன்னண்ட வருவேன்னு நினைப்பேனே ஒழிய, கேவலம் தேவர்களாட்டம் இந்த உடம்ப காப்பாத்திக்கிறதுக்கெல்லாம் நான் ஆசைப்பட மாட்டேன்னு சொல்றாரே ஆழ்வார். அழுக்குடம்பும் இன்னின்ற நீர்மை இனியாம் உறாமை. இனிமேல் இந்த சரீரம் தயவு பண்ணி கொடுத்துடாதே, நான் பிறக்க வேண்டாம். இந்த சரீரத்தின் பெயர்ல எனக்கு ஒன்னும் அப்படியெல்லாம் ஆசை இல்லை. அத்தனை அழுக்கான சரீரம், துர்நாற்றமான சரீரம், ஒழுக்கம் இல்லாத சரீரம், முக்கியமா ஒன்ன நான் அனுபவிக்கிறதுக்கு தடையா என்னை இங்கேயே வச்சுட்டு இருக்கிற சரீரம், கட்டி போட்டு வச்சுட்டு இருக்கு இங்கேயே. சரணாகதி பண்ணி எத்தனை நாளாச்சு, எத்தனை நாளாச்சு, இன்னும் வைகுண்டத்துக்கு போக விடாம தடுக்கிறது இந்த சரீரம். இப்பேற்பட்ட அசிங்கமான கேவலமான அருவருப்பான சரீரம் எனக்கு வேண்டாம், இனிமேலும் இந்த சரீரத்தை தயவு பண்ணி கொடுத்துடாதேன்னு பிரார்த்திக்கக்கூடிய ஆழ்வார் எங்கே? கேவலம் அந்த உடம்ப பாதுகாத்து அதை அப்படியே நீ பாதுகாப்பு வளையத்திலேயே வச்சுருன்னு அதுக்காக தேடிண்டு வர தேவர்கள் எங்கே? இதனாலே தேவர்களை காட்டிலும் ஆழ்வார் பல மடங்கு உயர்ந்தவராகிறார் அப்படின்னு வியாக்கியாதா தெரிவிக்கிறார். அதனாலதான் பெருமாளை தவிர மற்ற தேவதைகளை சேவிக்காத நாமோ ஆழ்வார் ஆச்சாரியர்களை ஏன் சேவிக்கிறோம்னு சொன்னால், ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் சாட்சாத் எம்பெருமானுடைய அவதாரங்கள் ஒண்ணும். ரெண்டாவது, இந்த தேவதைகளை போலே ரிஷிகளை போலே கேவலம் ஸ்வகாரியம் ஆக வேண்டும் என்பதற்காக எம்பெருமானை பார்த்து பல்லை இழிக்கக்கூடிய மட்டமான ஆச்சாரம் என்பது இவர்களிடத்திலே இல்லை. தங்களை பெருசா நினைக்காம பெருமாளையே பிராணனா நினைக்கக்கூடியவர்களாக வாழ்ந்தார்கள். அதனால பகவானை போலே பாகவதர்களும் வைஷ்ணவர்களுக்கு பிரபன்னர்களுக்கு உத்தேசியம் அப்படின்னு சொல்லக்கூடியதெல்லாம் வியாக்கியானத்துல காட்டப்பட்டது. 5வது பாசுரம். தொண்டீர்வம்மின் நம் சுடரொளி ஒரு தனி முதல்வன் அண்டமூ உலகளந்தவன் அணி திருமோகூர் எண்டிசையும் ஈன் கரும்பொடு பொருஞ்சென்னல் விளைய கொண்ட கோயிலை வலம் செய்து இங்கு ஆடுதும் கூத்தே. தொண்டீர்வம்மின், போன பாட்டுல கூட்ட மாதிரியே கூப்பிடுறார். பாகவதா வாங்கோ, கைங்கரியபராலே ஸ்ரீ வைஷ்ணவாலே வாங்கோ. நம் சுடரொளி ஈன் கரும்பொடு பெரும் சென்னல் விளைய ஒரு தனி முதல்வன் கொண்ட கோயிலை வலம் செய்து. முதல்ல திருமோகூருக்கு வந்து சயனிச்சுன்னு இருக்கிற பெருமாளுடைய திருவடிகளை ஸ்தோத்திரம் பண்ணலாம் வாங்கோன்னு கூட்டார். இப்போ திருமோகூர் காளமேக பெருமாளுடைய சன்னதியை பிரதட்சிணம் பண்ணலாம் வாங்கோன்னு கூப்பிடுறார். பக்தாளுக்கு என்ன சுவாமி காரியம்? பகவானை பார்த்து அஞ்சலி பண்றது, கை கூப்புறது, முடிஞ்ச மட்டும் பெருமாளை பிரதட்சிணம் பண்றது, முடிஞ்ச மட்டும் விழுந்து சேவிக்கிறது சாஷ்டாங்கமா, முடிஞ்ச மட்டும் பெருமாள் கைங்கரியம் பண்றது, கண்ணால பெருமாளை பார்த்து ரசித்து அனுபவிக்கிறது, இதெல்லாம் தானே பாகவதாளுக்கு போகியம். போன பாட்டுல பெருமாள் திருவடியை ஸ்தோத்திரம் பண்ணியாச்சு. இப்ப பெருமாள் சன்னதியை பிரதட்சிணம் பண்ணலாம் வாங்கன்னு கூப்பிடுறார். நம் சுடரொலி ஒரு தனி முதல்வன், நாம் அனுபவிப்பதற்குரிய தேஜோமயமான திவ்யமங்கள விக்கிரகத்தை உடையவன். நம் சுடரொலி, நம்ம பெருமாள் அவர். இந்த காளமேகன் இருக்கானே யாரோ இல்ல, நம்ம பெருமாள், நமக்கு சொந்தமான பெருமாள், நம்ம தெய்வம். அது எப்பேற்பட்ட தெய்வம்னா சுடரொளி ஒரு தனி முதல்வன். சுடர் ஒளி அப்படின்னா பரம தேஜஸ்வியா தேஜோமயமானவனா திவ்யமங்கள விக்கிரகத்தை உடையவன். திவ்யமங்கள விக்கிரகம் அப்படின்னா ஒரு குறையும் சொல்ல முடியாதபடியான விலட்சணமான திருமேனியை உடையவன். நம்ம உடம்புக்கு எத்தனை குறை உண்டு, அதுல ஏதான ஒரு குறைய பெருமாள் பெயர்ல சொல்ல முடியுமோ?
குறைகளே நிறைந்த, குழந்தை பருவத்திலையும் இளமை காலத்திலையும் பார்ப்பதற்கு அழகா ஜொலிக்கக்கூடிய, வயசாக சக்தி, அழகு, இளமை எல்லாம் குன்றி, ஆரோக்கியம் குன்றி, நமக்கே நம்முடைய முகமும் உடலும் அருவருப்பாக தோன்றக்கூடியதான நம்முடைய சரீரத்தை போல கேவலமான சரீரம் அல்ல எம்பெருமானுடையது. எப்பேற்பட்ட சரீரம்னா தேஜோமயமான திவ்ய மங்கள விக்கிரகம். ரொம்ப அழகா, ரொம்ப பவித்திரமா, ரொம்ப மங்களகரமா, பார்த்த மாத்திரத்துல எல்லாரையும் கவரக்கூடியதா, எல்லாருடைய மனசையும் வசீகாரம் பண்ணக்கூடியதா இருக்கக்கூடியது பெருமாளுடையதான வடிவு, பெருமாளுடைய திருமேனி. குழந்தையா இருக்கிறச்ச நம்ம எல்லாம் அலங்காரம் பண்ணிண்டு நெத்திக்கிட்டு இட்டுண்டு ஒரு நல்ல ட்ரெஸ்ஸை உடுத்திண்டு கண்ணாடி முன்னால போய் பார்த்து பார்த்து நாமளே ரசிப்போம். பெரியவாள் எல்லாம் கேட்போம், நல்லா இருக்கேனான்னு கேட்டு இருப்போம். இளம் பருவத்திலே இன்னும் அழகா இருப்போம். அப்ப பலமுறை கண்ணாடி முன்னாடி போய் நின்றுட்டு அலங்கரிச்சுக்கிறதும், நான் அழகா இருக்கேனே, நான் பர்சனாலிட்டியா இருக்கானே அப்படின்னு சொல்லி என்னை பார்த்து நானே ரசிச்சுக்கிறதும் எல்லாருக்கும் பொது. இன்னும் நம்ம கூட பழகிற ஃப்ரெண்ட்ஸ் அண்டையோ உறவுகால அண்டையோ, எனக்கு இந்த ட்ரெஸ் நல்லா இருக்கா, எனக்கு இந்த அலங்காரம் நல்லா இருக்கா, நான் பார்க்க நல்லா இருக்கேனா, நான் முன்ன விட பழகாயிட்டேன்ல இப்படின்னு எல்லாம் கேட்டுட்டு வரோம். அதெல்லாம் சந்தோஷம். கல்யாணமாகி குழந்தைகள்லாம் பிறந்து ஒரு 40 தாண்டி எடுத்து எதை நினைச்சு நான் சந்தோஷப்பட்டோமோ அதை நினைச்சியே வருத்தப்படக்கூடியதான நிலைமை பல பேருக்கு உண்டு. கண்ணாடி முன்னால போய் நின்று பார்த்தால் தலையில முடி இல்ல, முடி வெளுத்து போயிடுத்து, தோல் சுருங்கி இருக்கு, கண்ணெல்லாம் கருவளையம் வந்துடுத்து. எத்தனை அழகா இருக்கேன்னு ஒரு நாளைக்கு 10 முறை கண்ணாடியை பார்த்து என்ன நானே ரசிச்சுட்டேனோ அத்தனை முறை கண்ணாடி முன்னாடி போய் நின்று பாக்குறச்ச அந்த அழகெல்லாம் எங்க போச்சு? இப்போ அன்னைக்கு வந்து என் மூஞ்ச நானே பார்த்துப்பேனே, இன்னைக்கு நெத்தி கட்டுக்கிறச்ச கண்ணாடியை பார்த்தா கூட மனசுக்கு கஷ்டமா இருக்கே, என்னுடைய அழகெல்லாம் எங்க போச்சு அப்படின்னு நினைச்சு வருத்தப்படக்கூடியதான ஒரு துர்தசை. கொஞ்ச காலம் உடம்பு அழகா இருக்கும், உன்னையே நீ ரசிக்கும்படியா இருக்கும், கொஞ்ச நாள்ல நீயே உன்னை வெறுக்கும்படியா இருக்கும். இதுல ஒரு கொடுமை என்னன்னா, நாமளே நம்முடைய உடம்பையும் அழகையும் நம்முடைய சரீர அமைப்பையும் வெறுக்கிற போது மத்தவா நம்மளை எப்படி பாப்பா? அது இன்னும் கொடுமை. என்ன இப்படி இருக்கானே இவன் அப்படின்னு ஒருத்தர் என்னை பார்த்து சொல்லிட்டானா அது இன்னும் கஷ்டம். இந்த மாதிரியான விகாரங்கள் எல்லாம் பெருமாளுடைய திருமேனிக்கு கிடையவே கிடையாது. அவன் திவ்ய மங்கள விக்கிரகத்தை உடையவன். திவ்ய மங்கள விக்கிரகம் அப்படின்னா எப்போதும் கலப்படம் இல்லாமல், அசுத்தம் இல்லாமல், தோஷம் இல்லாமல், விகாரம் மாற்றம் இல்லாமல் ஒரே மாதிரி இருக்கக்கூடிய விக்கிரகம். அதுவும் எப்பேற்பட்டது? மங்களகரமான விக்கிரகம். அப்படின்னா அதை சேவிச்சா சேவிக்கிறவாளுடைய அமங்கலங்களை போக்கக்கூடிய விக்கிரகம். எது மங்களம்? அமங்கலத்தை போக்கடிக்கணும். அமங்கலம் இருக்கிறவா யார் அவனை பார்த்தாலும், யாருக்கு என்ன அமங்கலங்கள் இருந்தாலும் இவனை சேவிச்ச மாத்திரத்துல அவனுடைய மங்களகரமான திருமேனி அவளுடைய அமங்கலங்களை ஒழித்து விடுகிறது. இவனுக்கு எத்தனை கஷ்டம் இருந்தாலும் பெருமாளை சேவிச்சா சரியா போறது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, பெருமாளுடைய திருமேனி இவனுடையதான பாவங்களை எல்லாம் எரிச்சுடுறது, இவனுக்கு அனுகிரகத்தை மங்களங்களை பொழிகிறது. அதனாலே திவ்யமா அழகாக இருக்கக்கூடிய மங்களத்தை தரக்கூடிய அமங்கலத்தை போக்கக்கூடிய தேஜோமயமான விக்கிரகத்தை உடையவன் நம் சுடரொலி, ஒரு தனி முதல்வன், எல்லா உலகங்களுக்கும் அத்விதீயனான காரணபூதன். காரணபூதன் அப்படின்னா எல்லாம் இவனிடத்துல இருந்து தான் வந்தது. ஒரு காரியம் நடக்கிறது, இதெல்லாம் யார் வேலை அப்படின்னு கேட்டா இதெல்லாம் அம்மா வேலை தான். அப்படி பசியில ஆத்துக்கு வரோம், தலை பண்ற உள்ள பார்த்தா நிறைய பக்ஷணங்கள், நிறைய கரமுது, கூட்டு, சாத்தமுது, சாதம்னு அப்படி தலை பண்ற உள்ளே நிறைஞ்சிருக்கு. என்ன காரியம் இது? எல்லாரும் ஒன்னாதான் யாத்திரை போயிட்டு இப்போதான் ஆத்துக்கு வந்தோம். அவாவா குளத்துக்கு போய் தீர்த்தாமாடி வந்து பார்த்தா இத்தனை வஸ்து தயாராயிடுத்து. இது யார் காரியம்? யார் பண்ணுவா? இதெல்லாம் அம்மா தான் பண்ணினா, அம்மா காரியம் அப்படின்னு சொன்னா அத்தனை தலிகைக்கும் காரணபூத்தாலா இருக்கக்கூடியவா தாயார். அந்த மாதிரி ஒரு தனி முதல்வன், எல்லா லோகங்களுக்கும் காரணபூதனாக இருக்கக்கூடியவன் முதல்வன். முதல்ல யார் தோன்றினா? பெருமாள் தான் தோன்றினான். பெருமாளிடத்துல இருந்துதான் ஒன்னொன்னா வந்து எல்லா உலகங்களும் அவனிடத்தில இருந்தே தோன்றித்து. அதனாலே முதல்வன், முதன்மையானவன், முதலிலே தோன்றியவன், எல்லாருக்கும் மேற்பட்டவன், பிரதமஸ்தானத்திலே இருப்பவன், பரம்பொருள். அவனுக்கு சமானமானவா ஒருத்தரும் கிடையாது. அதனாலே எல்லா உலகங்களுக்கும் காரணபூதன்.
எப்பேற்பட்ட காரணபூதனவன்னா அத்விதீயமான காரணபூதன். வேதம் சொல்றது ஏகமேவ அத்விதீயம். இவன் ஒருத்தனே இவனுக்கு சமானமா இன்னொருத்தர் இல்லைன்னு சொல்லும்படியானவன். ரொம்ப ஆச்சரியமா பெருமாளை பத்தி சொல்றங்கோ. அந்த பெருமாளாட்டமா ஒருத்தரை காட்டுங்கோ பார்க்கலாம் அப்படின்னு சொன்னா, இருங்க இருங்க ஒரு நிமிஷம் யோசிக்கிறேன். பிரம்மா இருக்கார், பெருமாளுக்கு சமானமானவர். இந்திரன் இருக்கான், பெருமாளுக்கு சமானமானவன் அப்படின்னு யாரையானும் சொல்ல முடியுமோ? அருளாளர் தாம் எனினும் தமக்கு ஒவ்வாறேன்னார் சுவாமி தேசிகன். பெருமாளே பெருமாளுக்கு சமானமாக மாட்டேறான். பெருமாளுக்கு பெருமாளே சமானம் இல்லைன்னு சொல்ற போது பெருமாளுக்கு சமம்னு இன்னொருத்தரை காட்டிட முடியுமோ? குழந்தைத்தனமா பிராட்டின்னு சொன்னால் பெருமாள் வேற பிராட்டி வேற இல்ல. பெருமாளை சொல்ற செயலாம் பிராட்டிய சேர்த்தே சொன்னதாரு. நாராயணன் அப்படின்னு விவகாரமே கிடையாது, ஸ்ரீமன் நாராயணன் தான் விவகாரம். திருமால் அப்படின்னு சொல்றச்சேயே திருவும் சேர்ந்து வந்துடுறா, பெருமாள்னு சொல்றச்சேயே பிராட்டிய சேர்ந்து வந்துடுறா. அதனால பெருமாள் பிராட்டி ஆகிற இந்த லட்சுமி நாராயண தத்துவம் இருக்கிறதே, இதுக்கு சமானமா எதையும் காட்ட முடியாது, யாரையும் காட்ட முடியாது. ஆகையினாலே ஒரு தனி முதல்வன், ஏகமேவ அத்விதீயம். ஒத்தார் மிக்காரை இளையாய மாமாயா. இவனுக்கு சமானமானவா கிடையாது, இவனுக்கு மேல ஒருத்தர் கிடையாது, எல்லாம் இவனுக்கு கீழ்பட்டவாதான். ஒரு தனி முதல்வன், அத்விதீயமான காரணபூதன், இவனுக்கு சமானமானவா யாரும் இல்லைன்னு சொல்லும்படியா எல்லாருக்கும் ஆதி மூலமாக இருக்கக்கூடியவன், நம் சுடரொலி ஒரு தனி முதல்வன். ஈன் கரும்பொடு பெரும் சென்னல் விளைய. ஈன் கரும்புன்னா இனிய கரும்பு, நல்ல ருச்சியான கரும்பு. கரும்புக்கு எப்ப ருச்சி கிடைக்கும்னா, அந்த கரும்புக்கு பாயிற ஜலம் இருக்க, அந்த ஜலம் நல்ல கனிம வளங்களோட கூட தூய ஜலமா நல்ல இனிப்பான ஜலமா இருந்தா அந்த ஜலம் பாய்ந்து விளையக்கூடிய கரும்பும் ருச்சியா இருக்கும். பெண்ணையாற்றங்கரையிலே விளையக்கூடிய கரும்புக்கு ருச்சி அதிகம் அப்படின்னு சொல்லுவா. அது பெண்ணையாற்று தீர்த்தத்தினுடையதான ஒரு ஏற்றம். தாமிரபரணி நதிக்கரையிலே விளையக்கூடிய கரும்பும் ருச்சியா இருக்கும்னு சொல்லுவா. அந்த மாதிரி இந்த தாள தாமரை தடம் இருக்கிறது ஏரி திருமோகூர்ல, அந்த தீர்த்தம் பாய்ந்து விளையக்கூடிய கரும்பு இருக்க, அது ஈன் கரும்பு, ரொம்ப இனிமையான கரும்பு அது. ஏன்னா அந்த தீர்த்தம் பெருமாளுடைய சம்பந்தமான தீர்த்தம், பகவத் சம்பந்தம் உள்ள தீர்த்தம், பாகவதால் எல்லாம் தீர்த்தமாடுற தீர்த்தம், ஆழ்வார் மங்களாசாசனம் பண்ணின தீர்த்தம், அந்த மாதிரி பகவானுடைய பிரசாதமா இருக்கிறபடினாலே அந்த தீர்த்தத்தினால வளரக்கூடிய கரும்பு ரொம்ப இனிமையான கரும்பு. ஈன் கரும்போடு இனிமையான கரும்போடு கூட பெரும் செந்நெல் விளைய. செம்மையான நெல் பயிர்கள் விளையக்கூடியதான பூமி திருமோகூர். செந்நெல் அப்படின்னா செம்மையான நெல் அப்படின்னா சேப்பரிசி, இந்த புட்டெல்லாம் பண்றாளே காரரிசின்னு சொல்றாள் அதுவா? அப்படி இல்ல. செம்மையான நெல் அப்படின்னா நல்ல ஆரோக்கியமான அரிசி, சாட்டா அத்தனையும் உடம்புக்கு ஆரோக்கியம் தரக்கூடியது. நல்ல வளமான அரிசி. ஒரு அரிசியும் பாக்குறதுக்கு அப்படியே மாணிக்க மாட்டமா முத்தாட்டமா பெருசா இருக்கு, முழுக்க அதுல இருக்கிறதெல்லாம் சத்து ஆரோக்கியம். அந்த மாதிரி தாள தாமர தீர்த்தத்தினுடையதான அத்தனை சக்திகளையும் பெருமாள் அரிசியா மாத்திட்டாருன்னு சொல்லும்படியா அத்தனை முத்து போல ரத்தினம் போல இருக்கக்கூடியதான நெல்லு அது செந்நெல். எப்பேற்பட்ட செந்நெல்னா பெரும் செந்நெல். ஒரு கரும்பு அளவுக்கு செந்நெல் ஓங்கி வளர்றதுதான். அப்ப என்ன அர்த்தம்? அத்தனை நெல் பயிர்கள் உண்டு. பொதுவா ஒரு குழியில மத்த ஊர்ல நெல் பயிரை நாம விவசாயம் பண்ணோமானா எத்தனை அரிசி அதுல இருந்து கிடைக்குமோ அதை விட 10 மடங்கு அரிசி கிடைக்கும்படியாக இந்த திருமோகூர் வயல்கள் இருக்கின்றன அப்படின்னு ஆழ்வார் சாதிக்கிறார். பெரும் செந்நெல் விளைய, இனிய கரும்போடு கூட பெரிய செந்நெல் பயிர்கள் எல்லாம் விளைந்திருக்கிற நம் சுடரொளி ஒரு தனி முதல்வன் கொண்ட கோயிலை வலம் செய்து. திருமோகூர் எப்படி இருக்கான் ஆழ்வார் வர்ணிக்கிறார். தாளதாமரை தடம் ஏறி இருக்கு, திருப்பார்கடல் புஷ்கரணி இருக்கு, ஒரு ஊருக்கு அழகு வாட்டர் பாடிஸ்ன்னு சொல்லக்கூடிய நீர் தடங்கள், அது ஒரு அழகு. நீர்வளம் நிறைந்திருக்கிறபடினால திருமோகூரை சுத்தி பச்சை பசேல்னு காடு போல செழிப்பா இருக்கு, அது இன்னும் பேரழகு. சரி, வெறும் அழகு மாத்திரம் இருந்தா போருமா? எல்லாருக்கும் வயிறுன்னு ஒண்ணு இருக்கு, பசி ஆரணமே, வாய்க்கு ருச்சின்னு ஒண்ணு வேணுமேன்னா பசிக்கிறதா? நிறைய நெல் இருக்கு, விதவிதமா தலிகை பண்ணி சாப்பிடுங்க. வாய்க்கு ருச்சி கேட்கறதா?
ஒரு கரும்பு எடுத்து உடைச்சு சாப்பிடுங்க, அப்படியே முழுக்க முழுக்க அமிர்தமாட்டம் தேனாட்டமா தித்திக்கும் அப்படின்னு சொல்லும்படியா நிறைய தீர்த்தங்களுக்கு நடுவே பச்சை பசேல்னு இருக்கக்கூடியதான பசுமையான பூமிக்கு நடுவே நிறைய செந்நெல் பயிர்கள், அப்படியே விவசாய நிலங்கள் கழனிகள்லாம் இருக்கான், அப்படியே பேடி ஃபீல்ட்ஸ் எல்லாம் சுத்தி இருக்கான். ஒரு பக்கம் பார்த்தா கரும்பு தோட்டம், நிறைய கரும்புகள்லாம் இருக்கு. அதுக்கு நடுவே இந்த லோகங்களை எல்லாம் படைத்து தனக்கு சமானம் இல்லாத பெருமாள் இருக்காரு ஸ்ரீமன் நாராயணன், திருமோகூர் காளமேகன். அவனுடைய கோயில் அமைந்திருக்கிறதாம். பெருமாளோட கோயிலை எங்க பிளான் பண்ணிட்டு இருக்காரு பெருமாள்? பச்சை பசேல்னு இருக்கக்கூடிய கிரீன் ஃபீல்டுக்கு நடுவே ஒரு பக்கம் செந்நெல் பயிர்கள், ஒரு பக்கம் கரும்பு பயிர்கள், ரெண்டு பக்கம் தீர்த்தம், அதுக்கு நடுவுல அழகா இருக்கான் பெருமாளுடைய சன்னதி. கொண்ட கோயில் அப்படின்னா தான் ஏற்படுத்தி கொண்ட கோயில் அப்படின்னா பெருமாள் மனசு வச்சு வரணும்னா தான் வருவான். இவா தபஸ் பண்ணலாம், அவா பிரார்த்திக்கலாம், எல்லாம் சரி. ஆனா பெருமாளே சங்கல்பம் பண்ணினாதான் வருவான். அந்த மாதிரி பெருமாள் உகந்து வந்து அனுகிரகம் பண்ணான். ஓ, பெருமாள் மோகினி அவதாரம் எடுத்து அமிர்தத்தை எல்லாருக்கும் பங்கிட்டு கொடுத்தான். அது இந்த கஷேத்திரத்துலன்னு பாக்குறோம். அதுதான் திருமோகூருக்கு முதல் சரித்திரம். அதுல இருந்துதான் நிறைய கதைகள்லாம் வருது. அந்த மோகினியை பார்த்து ருத்ரன் மோகம் கொண்டான், கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சான். அப்புறம் பெருமாளுடைய மாயைன்னு புரிஞ்சு திருந்தினான். ஒண்ணு, அந்த மோகினியை பார்த்து இத்தனை அழகு, இத்தனை மோகத்தை பார்த்து எங்களால மயக்கம் கொள்ளாம இருக்க முடியல, இந்த மாயை எங்களை வாட்டுறது, நீ சங்க சக்கர கதாதரனா அனுகிரகம் பண்ணக்கூடிய வரதசத்தோட நிக்கணும், திவவுகசகா அப்படின்னு தேவர்கள்லாம் பிரார்த்திச்சா. அதுக்கப்புறம் பெருமாள் மூலவரான காலமேகனா நின்றான்னு பார்த்தோம். ஆழ்வார் வழித்துணைக்கு போறச்ச அமிர்த வருஷம் பொழிஞ்சுட்டே போனான். அதனால திருமோகூர் ஆப்தன்னு பேர் வந்தது. புலஸ்தியர் திருப்பார்கடல் சேவை போனோம்னு கேட்டார், அதனால பள்ளிகொண்ட பெருமாள் வந்தான். இப்படி பல ஸ்தல புராணம் பாக்குறோமே. இதுக்கெல்லாம் முதல் அடி எது மூலம் அப்படின்னா பெருமாள் மோகினி அவதாரம் எடுத்து இந்த திவதேசத்திலே வந்து அமிர்தத்தை பங்கிட்டு கொடுத்தது. இதை யார் கேட்டா சுவாமி? அமிர்தம் வேணும்னு தான் கேட்டா. திருமோகூர்ல வந்து தாள தாமரை தடத்தினுடைய கரையில எங்களுக்கு அமுதம் கொடுன்னு யாரானும் கேட்டாலோ இல்லை, பெருமாளே தான் வந்தான். அப்போ பெருமாள் எப்படி ஒரு இடத்துக்கு எழுந்தருள்றான்னா உகந்து எழுந்தருள்கிறான். திவ்ய தேசம்னு சொல்றோமே அப்படின்னா என்ன? தேசம்னா இடம், ஸ்தலம், பூமி. திவ்ய அப்படின்னா ரொம்பவும் பிரியமான, பிடித்த. யாருக்கு பிரியமான, யாருக்கு பிடித்த? பெருமாளுக்கு பிடித்த. பெருமாள் ரொம்ப விரும்பி ஒரு இடத்துல வந்து உட்கார்றான், நிக்கிறான், படுத்துக்கிறான். அதுக்கப்புறம் ரிஷிகள் சேவிக்கிறா, தேவர்கள் சேவிக்கிறா, ஆழ்வார்கள் மங்களாதாசனம் பண்றா. அப்படி பெருமாள் இந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் இங்க வாசம் பண்ண போறேன்னு வந்து தங்கின இடம் இதெல்லாம். அதனாலதான் திவ்ய தேசங்கள் அப்படின்னா திவ்ய தேசம், திவ்ய கஷேத்திரம் அப்படின்னா சம்ஸ்கிருதம். தமிழ்ல என்ன சொல்றோம்? உகந்தருளின நிலங்கள். உகந்து அருளின நிலங்கள். இந்த இடம் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு பெருமாள் அந்த இடத்தை உகந்து ஆசைப்பட்டு அங்க வந்து கோயில் கொண்டு நிறைய பேருக்கு அனுகிரகம் பண்ணினதான பூமி அப்படின்னு அர்த்தம். உகந்தருளின நிலங்கள் அப்படின்னு திவ்யதேசத்துக்கு பேரு. அது எப்படி நடக்கிறது? பெருமாளுக்கு எப்படி பிடிக்கிறது? அவனா பாக்குறான் அங்கேருந்து. திருமலையா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, இங்க நான் வரப்போறேன். ஸ்ரீரங்கமா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, இங்க வந்து படுத்துக்க போறேன் அப்படின்னு பெருமாளுடைய சங்கல்பத்தினால வரக்கூடியதான இடம். அதனால கோயிலை யாரு கட்டினான்னா, கோயில் கட்டடத்தை யார் வேணா கட்டலாம். ராஜா கட்டினார், தேவன் கட்டினா, சுவாமி கட்டினார், நான் கட்டினேன், யாருன்னா கட்டலாம். அங்க கோயில் கொண்டது யாருன்னா பெருமாள். அவனேதான் வந்து விருப்பப்பட்டு வரான். இந்த கட்டடம் கட்டுறது, விமானம் ஏற்படுத்துறது, கோபுரம் கட்டுறது, மண்டபம் கட்டுறதெல்லாம் அப்புறம். முதல்ல பெருமாள் வந்து அங்க கோயில் கொள்ளணுமோன்னு அதுதான் ஆழ்வார் காட்டி கொடுக்கிறார். யார் கூட்டம் பெருமாள் வரல, யார் நிர்பந்திச்சும் பெருமாள் வரல, சுவாமி நீங்க அங்க போங்க அப்படின்னு யாரும் கட்டளை போடல பெருமாளுக்கு. அவனே தன்னுடைய சசங்கல்பத்தினாலே ரொம்ப ஆசையா விரும்பி வந்த இடம் அது. நம் சுடரொளி ஒரு தனி முதல்வன் கொண்ட கோயிலை அவனாக வந்து அமர்ந்திருக்க கூடியதான அவன் சந்நிதியை வலம் செய்து பிரதட்சிணம் பண்ணுங்கோ. 2, 4, 6, 8 எத்தனை பிரதட்சிணம் பண்ண முடிகிறதோ பண்ணுங்கோ. பகு பிரதட்சணங்கள் பண்ணுங்கோ. பண்ணி அண்டமுலகளந்தவன், அண்டம் மூலகளந்தவன், அண்டங்கள் அனைத்தையும் 3 லோகங்களையும் இது என்னுடையதான ஐஸ்வர்யம், என்னுடையதான சொத்து அப்படின்னு திரிவிக்ரமாவதாரத்திலே தன்னுடைய திருவடிகளாலே அளந்து எடுத்துக்கொண்டானே அந்த எம்பெருமானுடைய திருநாமங்களை சொல்லிக்கொண்டு
எல்லா உலகங்களும் என்னுடையதேன்னு சொல்லி திருவிக்கிரமாவதாரத்திலே அளந்து எடுத்துக்கொண்டானே பெருமாள், அவனே இங்க காலமேகனாக வந்து நின்றுருக்கான் அப்படின்னு சொல்லி இங்கு ஆடுதும் கூத்தே, திருமோகூர்ல போய் கூத்தாடுங்கன்னு சொல்றார். கூத்தாடுறதுன்னா என்ன? சந்தோஷத்தினாலே ஆடியும் பாடியும் திரிவது. ஆழ்வார்கள் பெருமாளுடையதான பெருமையை, பெருமாளுடைய குணங்களை, பெருமாளுடைய அழகை நான் வாயாலே ஒரு கீர்த்தனையாக பாசுரமாக பாடிக்கொண்டு அந்த சந்தோஷத்தினாலே கூத்தாடிக்கொண்டு திரிவேன் அப்படின்றார். அந்த மாதிரி பெருமாளுக்கே கூத்தன்னு பேரு, கூத்தாடுறவன்னு பேரு. வேங்கடத்தாடு கூத்தன் அப்படின்னு ஸ்ரீனிவாசனுக்கு பேரு. திருவேங்கடமலையில பிராட்டியோட கூத்தாடுறானா பெருமாள். திரு அரிமேய விண்ணகரத்திலே குடமாடு கூத்தன்னு பேரு, குடத்துக்கு மேல கூத்தாடுறான் பெருமாள். அப்படி எத்தனை கூத்து பெருமாள் ஆடுறது. வெண்ணை காடும் பிள்ளை, வெண்ணை காடும் கூத்தன் அப்படின்னு எல்லாம் பேரு பெருமாளுக்கு. பகவான் எப்படி கூத்தாடுறானோ சந்தோஷமா, அந்த மாதிரி பகவானுடையதான திருமோகூர்னு சொல்லக்கூடிய ஆச்சரியமான திவதேசத்திற்கு வந்து அந்த திவதேசத்தினுடைய அழகை அனுபவித்து அந்த திவதேசத்து மேல ஆசைப்பட்டு அங்க வந்து நின்றுருக்கிற காலமேக பெருமாளையும் சேவித்தது எனக்கு எத்தனை சந்தோஷமா இருக்கு தெரியுமா? வாயால சொல்ல முடியல. இருங்கோ என்னுடைய சந்தோஷத்தை ஒரு ஆட்டம் போட்டு காட்டுறேன்னு சொல்லி சந்தோஷமா ஆனந்த கூத்தாடுங்கோன்னு சொல்றார். பெருமாளுடைய திருநாமத்தை சொல்லி பாடுறதும், பெருமாளை கைகூப்புறதும், விழுந்து சேவிக்கிறதும், பிரதட்சிணம் பண்றதும், பெருமாளுக்கு முன்னால ஆனந்த கூத்தாடுவதும் எல்லாம் ஒரு பக்தன் பக்தியினாலே பண்ணக்கூடியதான காரியங்கள், பக்தியினுடைய வெளிப்பாடு. அது ரொம்ப சந்தோஷம். ஒரு குழந்தைக்கு நிறைய மார்க் வாங்கிடுத்து, அவார்டு வாங்கிடுத்து, ஏதோ பெருசா சாதிச்சுடுத்து, அது ஆசைப்பட்டது நடந்துடுத்து, உடனே எகிரி குதிக்கிறது ஒன்னும். அந்த மாதிரி பாகவதாளுக்கெல்லாம் என்ன பெரிய சந்தோஷம் இருக்க முடியும்? நமக்காக ஒரு பெருமாள் வந்து நின்று இருக்கான், நம்ம கஷ்டத்தை எல்லாம் தீர்க்கிறான். அந்த பெருமாளை பார்த்தா வரக்கூடிய சந்தோஷத்தை விடவும் ஒரு சந்தோஷம் வேணுமோ? ஆகையினாலே பெருமாளை சேவித்த சந்தோஷத்துல கூத்தாடுங்கோ. இங்க ஆடுதும் கூத்தே, எங்க ஆடுதும் கூத்தே. ஆழ்வாரே இங்க ஆடுங்கோன்னு சொன்னா எங்க ஆட சொல்றங்கோ? அணி திருமோகூர், அழகிய திருமோகூரிலே கூத்தாடுங்கள். சுத்தி விவசாய நிலங்களும் நீர் தடங்களும் அழகாக இருக்கக்கூடியதான எம்பெருமான் காலமேகன் கோயில் கொண்ட அழகிய திருமோகூரிலே கூத்தாடுங்கள். யார கூப்பிடுறார்? தொண்டீர் வம்மின், பாகவதாலே வாங்கோ. எந்த பாகவதாரணும்? இந்த ஊர்ல இருந்து தான் வரணுமா, இல்ல அந்த ஊர்ல இருந்து மட்டும்தான் வரணுமா, உள்ளூர்காரா வரணுமா, வெளியூர்காரா வரணுமான்னா என் திசையும் தொண்டீர் வம்மின், 8 திசைகளிலும் இருக்கக்கூடிய பாகவதா எல்லாரும் வாங்கோ. திருமோகூரை சுத்தி 8 திசைகள் இருக்கோம்னா 8 திசைகள்ல இருக்கிற எல்லா ஊர்ல இருந்தும் பாகவதா வைஷ்ணவா வாங்கோ. பெருமாளுடைய சன்னதியை பிரதட்சிணம் பண்ணி பெருமாளுக்கு முன்னாலே ஆனந்த கூத்தாடுங்கள். இதனால பெருமாளுக்கு ஒரு லாபம். என்ன லாபம் தெரியுமோ? நம்ம குழந்தைகள்லாம் மொத்தம் ஒண்ணு சேர்ந்து வந்து நம்மள சேவிக்கிறது, எல்லா குழந்தையினுடைய முகத்தையும் பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷம்னு பெருமாள் சந்தோஷப்படுவானோ. அதோட கூட குழந்தைகள்லாம் நன்னா சாப்பிடுறதா, ஆரோக்கியமா இருக்கா அப்படின்னு நினைக்கிறான் பெருமாள். அதை எப்படி குழந்தை புரிய வைக்கிறது? நன்னா ஓடி ஆடி விளையாடினா குழந்தை ஆரோக்கியமா தான் இருக்கு, நோஞ்சா நாட்டமா சுருண்டு உட்கார்ந்துக்கலன்னு தெரியுமா பெருமாளுக்கு. அதனால வந்து பெருமாளை சேவிச்சுட்டு அப்படியே கார் ஏறிடாதுங்கோ, முடிஞ்ச மட்டும் 2 பிரதட்சிணம் பண்ணுங்க. பெருமாள் சன்னதியை பிரதட்சிணம் பண்றச்ச திருமோகூர் சின்ன கோவில்ல, நல்ல பெரிய கோவில், இவ்வளவு பெரிய கோவில பிரதட்சிணம் பண்றானே, நம்ம குழந்தை நன்னா சாப்பிடுறான், நன்னா ஆரோக்கியமா தான் இருக்கான், அவனுக்கு ஒரு குறையும் இல்லைன்னு அதை பார்த்து பெருமாளுடைய தாய் மனசு சந்தோஷப்படுமா. அதுக்கும் மேல பெருமாளுடைய ஸ்தோத்திரங்களை எல்லாம் சொல்லி கூத்தாடுற போது எத்தனை கஷ்டப்பட்டு இவனை படைச்சு வளர்த்திருப்பேன், இவன் சந்தோஷமா கூத்தாடிண்டு என் முன்னால இப்படி ஆனந்தமா இருக்கானே, இதை பாக்குறதுன்னா எனக்கு சந்தோஷம் அப்படின்னு சொல்லி ஒரு குழந்தையினுடைய வளர்ச்சியை, சந்தோஷத்தை பார்த்து தான் சந்தோஷப்படுற தாயார போல பெருமாள் சந்தோஷப்படுவான். அதனால 8 திசைகளிலும் இருக்கக்கூடிய தொண்டர்கள் வாங்கோ, பெருமாளை பிரதட்சிணம் பண்ணுங்கோ, ஸ்தோத்திரம் பண்ணுங்கோ, அவன் முன்னாலே ஆனந்த கூத்தாடுங்கள் அப்படின்னு சொல்றார் சுவாமி. போன பாட்டிலேயே தொண்டீர் வம்மின்னு சொன்னார், திரும்ப இந்த பாட்டிலேயும் தொண்டீர் வம்மின்னு சொல்றார். ஏன் ஆழ்வார் சொன்னதையே திரும்ப திரும்ப நமக்கு என்ன சொல்றார்? திருமோகூர் மட்டுமல்ல, எம்பெருமானுடைய திவதேசங்கள் தோறும் தேடி போங்கோ. திருமோகூர்ல சயனிச்சுருக்கிற பெருமாள் மட்டுமல்ல, எல்லா திவ்யதேசங்கள்லையும் குடிகொண்டிருக்கிற பெருமாளையும் போய் சேவிங்கோ, அவனை ஸ்தோத்திரம் பண்ணுங்கோ, அவனுடைய பாசுரத்தை சொல்லுங்கோ. பெருமாளே வந்து என்னுடைய கஷ்டத்தை தீர்த்து எனக்கு நல்லது பண்ணுன்னு சொல்லி திருமோகூர் பெருமாளிடத்துல மட்டுமல்ல, எல்லா திவ்யதேசத்து பெருமாளிடத்திலும் கேளுங்கோ.
திருமோகூர் கோயில மட்டுமல்ல, அவாவா ஊர்ல இருக்கிற கோயிலை எல்லாம் பிரதட்சணம் பண்ணுங்க, அவாவா ஊர் பெருமாளுக்கு முன்னால உற்சவங்கள்ல கூத்தாடிண்டு போங்கோ அப்படின்னு. இது முக்கியமான விஷயம், ஒரு பக்தன் பண்ண வேண்டிய விஷயம். நம்மளை இத்தனை ஆனந்தமா வச்சுக்கிற பெருமாளை நாம ஆனந்தமா வச்சுக்க வேண்டாமா? நாம படுற சந்தோஷம் தான் பெருமாளுக்கு ஆனந்தம். அதனால இதெல்லாம் பெருமாளுக்கு நீங்க பண்ணுங்கன்னு சொல்லி முக்கியமான விஷயமா, சென்சிட்டிவான விஷயமா இருக்கிறபடினால திரும்ப திரும்ப சொல்றாரு ஆழ்வார். தொண்டீர் தொண்டீர்னு திரும்ப திரும்ப அடிச்சுக்கிறாரு. என்ன காரணம் அப்படின்னா, சில தொண்டர்கள் மட்டும் இதெல்லாம் பண்ணா போறாது, எல்லா தொண்டர்களும் பண்ணணும். அதனால ஒரு தொண்டனும் இந்த அனுபவத்தை இழக்கலாகாது. ஏதோ 4 பேர் பண்ணா, நிறைய தொண்டர்கள் பண்ணலன்னா என்ன, ஒரு 4 குழந்தை தான் சந்தோஷமா இருக்க போல் இருக்க, மற்ற குழந்தைகள்லாம் இந்த பக்கம் வரதே இல்லையே, நம்மள தேடி வர்றது கூட சமயம் இல்லாத அளவுக்கு கஷ்டப்படுறது எவ்வளவு பாவம் இல்ல, அதுங்க கஷ்டமா இருக்கு, அதை நம்மளண்ட சொல்லிண்டா நாம வருத்தப்படுவோம்னு அதுக்காக மறைச்சுண்டு வராம இருக்கிறதுகளோ அப்படின்னு பெருமாளுடைய தாய் மனசு தவிச்சு போயிடுமா. அதனால தொண்டர்களே, நீங்களும் ஒரு தொண்டர், ஒரு பாகவதர் கூட பெருமாளுடைய அனுபவத்தை இழக்கக்கூடாது. அதே போல ஒரு பாகவதனுடைய ஆனந்தத்தையும் பெருமாள் பார்க்காத போக கூடாது. அதனால எல்லா தொண்டர்களும் வாங்கோ, பெருமாளுக்கு முன்னால உங்களுடைய ஆனந்தத்தை வெளிப்படுத்தி பெருமாளையும் ஆனந்தமாக வைத்துக் கொண்டிருங்கள்னு சொல்லி பக்தி பாவத்தை ஆழ்வார் காட்டுறாருங்க. திருமோகூரை வலம் செய்து கூத்தாடலாம் வாருங்கோல் என்று ஆழ்வார் அழைக்கிறார் அப்படின்னு சொல்றார் வியாக்கியாத்தா. பெருமாளுடையதான திவ்யதேசம் பெருமாளுக்கு மட்டும் விருப்பமான திவ்யதேசம் அல்ல, அடியவர்களான நமக்கும் விருப்பமான திவ்யதேசம். நம்மள நிறைய பேரை சுவாமியும் உங்களுக்கு எந்த திவ்யதேசம் பிடிக்கும், மாமியும் உங்களுக்கு எந்த திவ்யதேசம் பிடிக்கும்னு கேட்டா யோசிக்காம உடனே ஏதோ ஒரு பதில சொல்லுவோம். அப்ப என்ன அர்த்தம், அந்த இடத்துல நமக்கு தங்கறதுக்கு ஆம் இருக்கோ இல்லையோ, அந்த இடம் நமக்கு பக்கத்துல இருக்கோ இல்லையோ, அடிக்கடிக்கு போறோமோ இல்லையோ, ஆனா மனசை கொல்ல கொண்டு விடுறது திவ்யதேசம். ஒரு திருக்குறுங்குடியோ ஒரு திருப்புல்லானியோ ஏதோ ஒரு திவ்யதேசம் மனசை கொல்ல கொண்டு விடுத்தோ அப்படின்னா, யாரானும் கேட்டா உடனே போக முடியறதோ இல்லையோ, வயசு இருக்கோ இல்லையோ, ஆரோக்கியம் இருக்கோ இல்லையோ, மனசு உடனே அங்க போயிடுறது பாருங்க. பெருமாள் எங்க எல்லாம் போறானோ அவன் பின்னாலேயே போகக்கூடிய ஆழ்வாருடைய மனசு போல பெருமாள் இருக்கிற திவ்யதேசங்கள் தோறும் மனசு தேடி போறதே. அது எதனாலே, பெருமாளுக்கு மட்டும் உகப்பான திவ்யதேசம் அல்ல அது, அடியவர்களான நமக்கும் உகப்பான திவ்யதேசம். அதனால நமக்கும் நம்ம சுவாமிக்கும் பிடித்ததான திவ்யதேசத்துக்கு போய் அவனை சேவித்து ஸ்தோத்திரம் பண்ணி கோவில பிரதட்சணம் பண்ணி ஆனந்த கூத்தாடும்படியாக ஆழ்வார் நம்மளை எல்லாம் நியமிக்கிறார். இதுதான் பெருமாளுக்கு சந்தோஷம், உங்களுக்கும் க்ஷேமம் அப்படின்னு சொல்றார். அதனால தம் எம்பெருமான் ரொம்ப விரும்பி உகந்து வந்து பரிகிரகித்த திவ்யதேசம் இது. யாரும் அவனை நிர்பந்திச்சு வான்னு கூட்டு இருந்துதான் ஆகணும்னு சொல்லல. அப்படி பெருமாள் விரும்பி வந்த திவ்யதேசத்திலே அவனுக்கு பண்ணக்கூடியதான கைமாறு நாம என்ன பண்ண முடியும்னா, வலம் செய்வதும் கூத்தாடுவதும் பக்தர்களின் பணியாதலால் அது செய்ய அழைக்கிறபடி அப்படின்னு வியாக்கியானம். பக்தனுடைய கடமையாம். எதுக்காக கோயில், பக்தா சேவிக்கிறதுக்கும் பிரதட்சணம் பண்றதுக்கும் தான் கோவில். போய் சேவிங்கோ, பிரதட்சணம் பண்ணுங்கோ. எதுக்கு பெருமாள் உற்சவம் நடக்கிறது, ஏன் பெருமாள் உற்சவம் நடத்திக்கிறான், நாமெல்லாம் பார்த்து சந்தோஷமா இருக்கிறதுக்காக தான் உற்சவம் நடத்திக்கிறான் பெருமாள். அதனால உற்சவத்துல பார்த்தா உற்சவம் எல்லாம் நன்னா நடக்கிறது, சேவிக்கிறதுக்கு மனுஷா இல்லைன்னு சொல்லும்படியா இருக்கக்கூடாது. உற்சவம் முன்ன பின்ன நடந்தாலும் சேவிக்கிற பக்தா நிறைய இருந்தாதான் பெருமாளுக்கு சந்தோஷம். காஞ்சி தேவப்பெருமாள் பிரம்மோற்சவத்துல அப்படி போறச்ச ஒரு மாதிரி போறான், வரச்ச அப்படி ஆனந்தமா மிதந்துண்டு வரானே, என்ன அப்படி பெருமாளுக்கு சந்தோஷம்னா, அத்தனை பக்த சமுத்திரத்தையும் பார்த்ததான சந்தோஷம் பெருமாளுடைய திருமுக மண்டலத்திலே. ஆக பெருமாளுக்கு விசேஷமா ஸ்வர்ண வாகனம், வெள்ளி வாகனம், நிறைய திருவாபரணம், நிறைய பக்ஷணம், நிறைய கோடிகள்ல பணத்தை வாரி இறைச்சு உற்சவம் பண்றது, இதெல்லாம் இருக்கோ இல்லையோ, இது எல்லாத்தையும் விட முக்கியம் நிறைய பாகவதா, நிறைய வைஷ்ணவா போய் பெருமாளை சேவிக்கணும், அதுதான் பெருமாளுக்கு சந்தோஷம் அப்படின்றதான சூக்ஷ்மத்தை ஆழ்வார் இங்கு காட்டி கொடுக்கிறார். இதுக்கு மேற்பட்டதான பாசுரங்களை நாளைக்கு உபன்யாசத்துல பார்க்கலாம். ஸ்ரீநகர்யாம் மகாபுரியாம் தாமிரபர்ணியுத்தரே தட்டே சிந்திரிணி மூலதாம்னே ஸ்ரீஷடகோபாய மங்களம். சீரார்த்தூப்புள் திருவேங்கடமுடையான் திருவடிகளே சரணம்.